கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் லெக்சர் நம்பர் 3 அப்பா 2 லெக்சர்ஸ் பார்த்துட்டோம். இது வந்து லெக்சர் நம்பர் 3. ஓகே, லெக்சர் நம்பர் 3 லாஸ் ஆஃப் மோஷனில் 2 லெக்சரில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வணக்கம் சோல்ஜர்ஸ் 2 லெக்சர்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த மோஷனுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் ஃபோர்ஸு. அதில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர், என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஃபண்டமெண்டல் நேச்சரில் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒன்று பார்த்தோம், டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம். டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோமா, அதுதான் நேற்று பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து. ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கொடுக்குறாங்க. சரிங்களாப்பா, ஸ்ட்ரிங்குக்கு வந்து மாஸ் கொடுக்குறாங்க. மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கிவன், மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் கிவன் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு டென்ஷன் எப்படி இருக்காதுன்னா சேமாக இருக்காது. சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். டென்ஷன் வந்து எப்படி இருக்காதுன்னா, டென்ஷன் வந்து டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் வந்து at all points நமக்கு எப்படி இருக்கும், ஆல் பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆல் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். இதுவே வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து கொடுக்கல அப்படின்னா, மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கொடுக்கல அப்படின்னா, ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து இஸ் நாட் கிவன். ஆர் எப்படி கொடுக்கலாம், மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு, மாஸ்லெஸ். சரிங்களா? ஸ்ட்ரிங்கில் வந்து மாஸ் கொடுத்தாதான், கொடுக்கலன்னா நம்ம தான் எடுத்துக்கணும் ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்படி கொடுத்துட்டாங்கன்னா டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். என்னப்பா, டென்ஷன் இஸ் சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். சரிங்களா? அட் ஆல் பாயிண்ட்ஸ் அலாங் த எல்லா பாயிண்ட்ஸ்லையும், அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் த ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்கில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டென்ஷன் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தோம், ஒரு ஐடியா கொடுத்தோம். ஒரு என்ன போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சாப்பா. சரிங்களா? ஒரு வேர்ட்டிக்கலாக ஸ்ட்ரிங் தொங்கிட்டு இருந்துச்சு. சரிங்களா? வேர்ட்டிக்கலாக ஸ்ட்ரிங் தொங்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரிங் எதை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பிளாக்கை, இந்த பிளாக்கோட மாஸ் எம்மு, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எல்லு, ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எல்லு, இதோட மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட மாஸ், டோட்டல் மாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருந்தாங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டோட்டல் மாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிட்டல் எம் கொடுத்துருந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்ம பார்த்தோம், ஈஸியாக பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டென்ஷன் கண்டுபிடிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா, டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா என்னப்பா ஷார்ட்கட் கொடுத்தோம், நீங்கள் அந்த இடத்துல ஹேண்ட் வச்சுக்கோங்க. எந்த ஹேண்ட் வேணும், யூ டேக் எனி ஹேண்டு. அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே உள்ள வெயிட் பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ கீழே உள்ள வெயிட் தான் டென்ஷனு. ஸோ அப்போ டென்ஷன் அட் ஏ வந்து கீழே எந்த வெயிட் மட்டும்தான் இருக்குன்னா பிளாக்கோட வெயிட் மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு எம்ஜி தான் அப்படின்னு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ரூப் கிட்ட கனெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டென்ஷன் அட் சி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்ட்ரிங்கோட ஃபுல் லென்த்தும் இருக்குது. கை வச்சுருக்கீங்க, அந்த கை வச்சுருக்கீங்க, ஸ்ட்ரிங்கோட ஃபுல் லென்த்தும் இருக்குது, ப்ளஸ் பிளாக்கோட வெயிட்டும் இருக்குது. அப்போ நமக்கு 2 வெயிட் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட ஃபுல் வெயிட்டும் வரும், ஃபுல் லென்த்துக்கு ஃபுல் வெயிட்டும் இருக்கும், ப்ளஸ் பிளாக்கோட வெயிட்டும் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இதுவே கரெக்டாக சென்டரில் பார்க்குறீங்க, கரெக்டாக சென்டரில் பார்க்குறீங்கன்னா அப்போ அந்த இடத்துல கை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாதி ஸ்ட்ரிங்கு தான் வரும். அப்போ ஹாஃப் ஸ்ட்ரிங்கோட வெயிட்டு, ஹாஃப் ஸ்ட்ரிங்னா ஹாஃப் மாஸு, அப்போ நமக்கு ஹாஃப் ஸ்ட்ரிங்கோட வெயிட்டு ப்ளஸ் பிளாக்கோட வெயிட்டு. ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டோம். இதுவே நமக்கு கேபிட்டல் எம் வந்து கொடுக்கல அப்படின்னா எல்லாத்துலேயும் டென்ஷன் வந்து என்ன ஆகிடும்னா பிளாக்கோட ஸ்ட்ரிங்குக்கு ஈக்குவல் ஆகிடும். சரிங்களா? சரிங்களா? ஈஸியாக இருந்ததா? புரிஞ்சுதா? இதுவே வந்து ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வந்து கேட்குறாங்க, டென்ஷன் வந்து அட் ஒய் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா எகைன் என்ன வரும், நமக்கு பிளாக்கோட வெயிட்டு அப்படிதானே, ஸ்ட்ரிங்கோட வெயிட்டு ப்ளஸ் பிளாக்கோட வெயிட்டு. ஸ்ட்ரிங் வெயிட்டு. இது நமக்கு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்லேயும் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்லையும் இதே மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது எலாங்கேட் ஆகும்.
அந்த எலாங்கேஷன் எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே வந்து நம்ம இந்த எலாங்கேஷன்னா லென்த் சேஞ்ச் ஆகும். இங்கே லென்த் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல, ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. அங்கே வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அந்த சேஞ்ச் இன் லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அங்கே நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ். அங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதனால இங்கே படிக்கிறது எகெயின் எங்கே லிங்க் ஆகும் அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸில் வந்து லிங்க் ஆகும். ஸ்ட்ரிங்கோட வெயிட்டு எது வரைக்கும்? அப் டு ஒய் லென்த் வரைக்கும், அப்படிதானப்பா? டு ஒய் லென்த் வரைக்கும் ப்ளஸ் நமக்கு பிளாக்கோட வெயிட் கேட்டிங்களா? பிளாக்கோட வெயிட்டு. ஸோ பிளாக்கோட வெயிட்டு. ஸோ அப்போ ஸ்ட்ரிங்கோட வெயிட் என்ன நமக்கு? அப் டு ஒய் லென்த் வரைக்கும் அப்படின்னா இப்போ ஒய் லென்த்துக்கு எவ்வளோ மாஸ் இருக்குன்னு தெரியணும். அதான் நான் சொன்னேன், யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ மாஸ்ன்னு பார்க்கணும், ஒரு கிலோவுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும், இன்ட்டு நமக்கு தேவையான லென்த்தை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இன்ட்டு ஒய் ப்ளஸ் பிளாக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி. இதுதான் ரேண்டமாக இல்லை பாயிண்ட்டு. கேபிட்டல் எம் ஜீரோனா எம்ஜி மட்டும்தான் வரும். இது வந்து ரேண்டம் பாயிண்ட். புரிஞ்சுதா? ஸோ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியர் ஃப்ரெண்ட்ஸ்? கிளியரா? சரியா? ஓகே. இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் எப்போ வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும்னா ஸ்ட்ரிங் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட நேச்சரை நமக்கு புல் பண்ணுறது இல்லையா, புல்லிங் நேச்சர், புல் பண்ணுற ஃபோர்ஸ். ஓகே. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? ஒருத்தருக்கு மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் இருக்கா? மற்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க சாரே? என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? கவனிக்கிறீங்களா? தானே. சரி, ஓகே, குட். சரி, பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பார்க்கறதுனால சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நோட் பண்ண போகிறோம். சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நோட் பண்ண போகிறோம். நோட் பண்ணலாமா? சரிங்களா? அதை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கவனிக்கலாமா? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும், கொஞ்ச நேரம் மட்டும் கோச்சுக்காதீங்க. சரியா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாமா? சரிங்களா? இப்போ நமக்கு ஸ்ட்ரிங் வந்து இன்எக்ஸ்டென்சிபிளா இருக்கு பண்ணிக்கலாமாப்பா? ஸ்ட்ரிங் வந்து இஃப் ஸ்ட்ரிங் வந்து நமக்கு இன்எக்ஸ்டென்சிபிளா இருக்கு. இன்எக்ஸ்டென்சிபிளா என்ன? நமக்கு லென்த் வந்து கான்ஸ்டண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென்த் வந்து கான்ஸ்டண்டா இருக்கு அப்படின்னா இந்த மேக்னிடியூட் ஆஃப் அக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா சரிங்களா, எத்தனை மாசை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதோட அக்சலரேஷன் வந்து சேமா இருக்கும். எப்படின்னா இங்க கவனிங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்களேன். இப்போ நமக்கு கொஞ்ச நேரம் மட்டும் ரொம்ப ஒயிட்டா இருக்கா, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுத்துக்கங்க, ஒரே விஷயங்க. எனக்கும் தான் பிரைட்டா இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாமா? இந்த இதுதான் நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கு? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இந்த இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல எத்தனை மாஸ் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இது ஒரு மாசு, இது ஒரு மாசு, ஒரு 2 மாசம் கனெக்ட் ஆயிருக்கா? அவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல நீங்க கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் அக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் அக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும் அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்கு சரிங்களா? இதுதான் ஸ்ட்ரிங்கு ஓகேங்களா? இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனிஷியல் பாயிண்ட்டு ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், ஏ பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதுதான லென்த்து, இந்த லென்த் வந்து மாறாமலே இருக்கணும். கரெக்டாக இந்த லென்த் வந்து மாறாமலே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்துருக்கீங்க. அப்போ இந்த பாயிண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கோமே, சப்போஸ் அந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இன்எக்ஸ்டென்சிபிள் அப்படின்னா லென்த் வந்து மாறாமல் இருக்கணும். ஆனால் எக்ஸ்டென்சிபிள்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த பி பாயிண்ட் இங்கேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மூவ் ஆகாமலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மூவ் ஆகாமலே இருந்ததுன்னா இப்போ லென்த் என்ன ஆயிருக்கும்? மாறி இருக்குமா? பார்த்தீங்களா? லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? புரியுதா? பி பாயிண்ட் அங்கேயே இருந்துட்டு ஏ பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, லென்த் மாறி இருக்குமா? லென்த் மாறினா அது என்ன ஸ்ட்ரிங் வராது? இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் வராது. அப்போ இப்போ இது எவ்வளோ மீட்டர் மூவ் ஆச்சோ, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் லென்த் மூவ் ஆயிருக்குன்னா கண்டிப்பா அந்த லென்த்தை கான்ஸ்டண்டா வைக்கிறதுக்கு அந்த பி எவ்வளோ மூவ் ஆயிருக்கணும் யோசிச்சு பாருங்க. லென்த் வந்துங்க பாருங்க, இது வந்து எக்ஸ் லென்த் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஏ பாயிண்ட் எக்ஸ் லென்த் மூவ் ஆயிருக்குன்னா இதுவும் எக்ஸ் லென்த் என்ன ஆயிருக்கணும்ப்பா? இங்க இருந்து நமக்கு எக்ஸ் லென்த் வந்து என்ன ஆயிருக்கணும்? மூவ் ஆயிருக்கணும் இந்த பாயிண்ட்.
அப்பதான் இந்த லென்த் வந்து எப்படிப்பா இருக்கும், அப்பதான் இந்த லென்த் வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். அப்போ அந்த ஏ பாயிண்ட் எக்ஸ் மூவ் ஆயிருக்குன்னா, அந்த ஏ பாயிண்ட் எக்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா பி பாயிண்ட்டும் எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னா எக்ஸ் மூவ் ஆயிருக்கும். நாட் ஒன்லி ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், ஸ்ட்ரிங்ல எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட், யூ டேக் எனி பாயிண்ட், நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் எவ்வளவு மூவ் ஆகுதோ அதே தான் எல்லா பாயிண்ட்ஸும் மூவ் ஆகும். புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகும்னா அப்ப நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படிப்பா இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நாட் ஒன்லி ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு என்ன ஆகும்னா சேமா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டா வெலாசிட்டியும் சேமா இருக்கும், வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டா ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும். அதனால ஒரு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல நமக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்க்கு என்ன ஆக்சலரேஷனோ அதே தான் செகண்ட் மாஸ்க்கு உள்ள ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் மாஸ்க்கு என்ன ஆக்சலரேஷன் இருக்கோ அதுதான் கேபிட்டல். மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். என்ன ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருந்தாப்பா, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்களேன், இங்கேயும் இந்த இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் தான் கனெக்ட் ஆயிருக்கு, இங்கேயும் அந்த இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அதே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இது மேலே மூவ் ஆகும். சரிங்களா? அது இது எவ்வளோ வெலாசிட்டியோ அதே வெலாசிட்டி தான் இது மேலே மூவ் ஆகும். இது எவ்வளோ ஆக்சலரேஷன் கீழே மூவ் ஆகுதோ அதே ஆக்சலரேஷன் தான் இது மேலே மூவ் ஆகும். ஆனால் பாருங்களேன் டைரக்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கு, ஆனால் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூடு சேமாக இருக்கும். ஆக்சலரேஷன் மேக்னிடியூடு சேமாக இருக்கும். அப்போ இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னா நமக்கு எத்தனை மாஸ் கண்டா இருக்கோ அத்தனை மாஸோட ஆக்சலரேஷன் எப்படிப்பா இருக்கும், சேமாக இருக்கும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? இப்போ நமக்கு சப்போஸ் நமக்கு இப்போ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3 மாசம் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ, M1 M2 M3 3 மாசம் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. சரிங்களா? ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ சொல்லுங்கப்பா, எதுக்கெல்லாம் சேம் ஆக்சலரேஷன் இருக்கும் சொல்லுங்க, எதுக்கெல்லாம் சேம் ஆக்சலரேஷன் இருக்கும், எதுக்கெல்லாம் சேம் ஆக்சலரேஷன்? வெயிட் வந்து ஒய் டைரக்ஷனு, நம்ம பார்க்கறது எக்ஸ் டைரக்ஷனு. என்னப்பா கேர்ஃபுல்லா கவனிப்பா, எல்லாமே சேமா தான் இருக்குமா? அப்படியா? எல்லாமே சேமா தான் இருக்குமா? அது சரி, அது சரி, எல்லாமே சேமா தான் சார் இருக்கும். அப்படியா? எல்லாமே சேமா தான். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. ஸோ இது வந்து நமக்கு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. இதுவும் நமக்கு இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு. அப்போ எம்3யும் எம்2ஓட ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும். ஏன்னா எம்2வும் எம்3யும் ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எம்2ஓட ஆக்சலரேஷனும் எம்3ஓட ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும். எம்2வும் எம்1ம் ஒரே ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ எம்1ஓட ஆக்சலரேஷனும் எம்2ஓட ஆக்சலரேஷனும் சேமா இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நமக்கு ஒரே ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன் வந்து சேமா இருக்கும் இஃப் இட் இஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கும் நான் ஏன்னு தான் போடுவேன், இதுக்கும் நான் ஏன்னு தான் போடுவேன், இதுக்கும் நான் ஏன்னு தான் போடுவேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சலரேஷன் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் சேம் சிஸ்டம் நான் சொன்னேன்ல, இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எழுதி போட்டோம், அழகா எழுதி போட்டோம். அப்படி எழுதும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா நம்ம எதை சூஸ் பண்றது அப்படின்னா சிஸ்டம் சூஸ் பண்றது தான் நமக்கு வந்து மெயின். நீங்க யாரை வேணா சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாம், ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது, 2 பேரை தான் சூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்க யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எத்தனை பேரை வேணா சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஏக் கண்டிஷன். வாட் இஸ் ஏக் கண்டிஷன்? என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். புரியுதா? மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து சேமா இருக்கும். நீங்க 2-3 பேரை நான் சிஸ்டம் எடுத்துக்கலாமா சார்னா வாட் இஸ் கண்டிஷன்? மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் வந்து சேமா இருக்கும். அப்படின்னா இங்க வந்து சார் இப்போ இந்த கேஸ்ல வந்து சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் சார் அப்படின்னா இப்போ இங்க வந்து மாஸ் இங்க இங்க ரெண்டு பிளாக்குக்கும் ஆக்சலரேஷன் வந்து சேமா தான் இருக்கு. M1க்கும் M2க்கும் நாங்கள் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால இது என்ன ஆக்சலரேஷனோ அதே ஆக்சலரேஷன்ல தான் இருக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து சிஸ்டம்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமா. இது மட்டுமா? நீ M2 M1 மட்டுமா? ஸ்ட்ரிங்கும் என்னதான், ஸ்ட்ரிங்கும் அதே ஆக்சலரேஷன்ல தான் இருக்கு. புரியுதா? ஸ்ட்ரிங்கும் அதே, ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் கிடையாது, ஸ்ட்ரிங்குக்கும் அதே ஆக்சலரேஷன் தான். சரியா? அப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஒரு குடும்பமாக்கிடலாம். சரியா? குடும்பம் சிஸ்டம், இது எல்லாத்தையும் ஒரே சிஸ்டம் ஆக்கிட்டு நம்ம சம் பின்னாடி போடுவோம். புரியுதுங்களா? நம்ம சம் வந்து பின்னாடி போடுவோம். அதனால மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப இம்புட்டு பெருசா இருக்கும்,
அம்புட்டு பெருசா இம்புட்டு ஆக்கிடலாம். எது தெரியுமா? எல்லாத்தையும் ஒரே சிஸ்டமா எடுத்துட்டான். ஸோ யாரை வேணா சிஸ்டம் எடுக்கலாம், எத்தனை பேரை வேணா சிஸ்டம் எடுக்கலாம். பட் ஏக் கண்டிஷன். வாட் இஸ் ஏக் கண்டிஷன்? மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். அப்படித்தான். சரியா? மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். புரியுதாலே? புரியுதா? புரியுதா? சரியா? அப்போ இதோட ஆக்சலரேஷன் என்ன தெரியுமா? இது கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்க. நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? என்ன மந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ஆக்சலரேஷன் கண்டுபிடிப்போம். என்ன மந்திரம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதோட இங்க இது ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸ்மூத் சர்ஃபேஸ்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன ஃப்ரிக்ஷன் நடத்தும் போது நான் ஃப்ரிக்ஷன் உள்ளார கொண்டு வர முடியும். டேக்கிங் ஸ்மூத் சர்ஃபேஸ். நான் வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம்? என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தேன் நேத்து? அந்த மந்திரம் தான் இப்போ யூஸ் பண்ண போறேன். ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இது மூவ் ஆகுது? ஆக்சலரேஷன் மந்திரம் என்ன சொல்லி கொடுத்தோம்னா, நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். அப்போ ஆக்சலரேஷன் எழுதும்போது என்ன டைரக்ஷன் எழுதணும் தங்கம்? இது வந்து எக்ஸ் டைரக்ஷன்னா இதுவும் நமக்கு எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸ் டைரக்ஷன்ல தானே மூவ் ஆகுது. ஏன் ஒய்ல இப்படி மூவ் ஆகுதா? டம்மு டும்முன்னு குதிக்குதா? அதெல்லாம் இல்லைல்ல, எக்ஸ்ல தானே மூவ் ஆகுது. அப்போ நமக்கு யாரெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் பார்ப்போமா? இங்கே பாருங்க, இது ஃபுல்லாத்தையும் சிஸ்டம் எடுத்தனா யாரெல்லாம் சிஸ்டம்? M1 M2 ஸ்ட்ரிங்கு, இது எல்லாமே சிஸ்டமா? சரிங்களா? அப்ப சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து யாரெல்லாம் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க? வெளியில இருந்து ஓகே, எக்ஸ்டர்னலா ஓகே. ஆனா ஐ நீட் ஒன்லி எக்ஸ் டைரக்ஷன். ஐ டோன்ட் நீட் த ஒய் டைரக்ஷன். பிகாஸ் நான் என்ன டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன்னா எக்ஸ்ல தான் ஆக்சலரேஷன் பார்க்குறேன். அப்போ எனக்கு எக்ஸ்ல தான் எனக்கு நெட் ஃபோர்ஸ் வேணும். அப்போ நெட் ஃபோர்ஸ் யார் இருக்காங்கன்னு பார்த்தா கண்ணு தெரிஞ்சா போதும். கண்ணு தெரிஞ்சதுன்னா எனக்கு கண்ணு தெரியுது. இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ஃபோர்ஸும் இல்லை. அப்போஸ் பண்றதுக்கு ஃப்ரிக்ஷனும் இல்லை. டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா M1 + M2. ஸ்ட்ரிங்குக்கு மாஸ், பட் ஸ்ட்ரிங்கோட மாஸ் வந்து 0. அதனால நமக்கு M1 + M2 is the acceleration. Is it clear? Students? Clear? What is the acceleration of the system? மந்திரத்தை மறந்துடாது. சரியா? சரி, ஓகேவா? ஓகே, பாப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நீ கேட்கலாம், சார் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அப்ப இந்த ஸ்ட்ரிங்கு கொடுக்குற டென்ஷன் ஃபோர்ஸ் எங்க சார் போச்சு? நீ கேட்கலாம். இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அப்ப ஸ்ட்ரிங் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் இருக்கும்ல, எங்க சார் காணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கு கொடுக்குற ஃபோர்ஸ் டென்ஷன் இருக்கும் தான். ஆனா ஸ்ட்ரிங் வந்து சிஸ்டம்னு எடுத்துட்டோமா, அப்போ சிஸ்டம் எடுத்துட்டா சிஸ்டம் கொடுக்குற ஃபோர்ஸை எடுக்க கூடாது. எடுத்த துவம்சம் பண்ணிட்டோம். ஓகே, நீ வேணா சப்போஸ் வந்து ஒருத்தரை மட்டும் சிஸ்டம் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், நீ M1 மட்டும் சிஸ்டம் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். அப்போ M1ஓட என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கா? M1ஓட என்ன கனெக்ட் ஆயிருப்பா? ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கா? எக்ஸ் டைரக்ஷன் சொல்றேன். ஸ்ட்ரிங் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுங்க பாருங்க. இப்போ நீங்க வந்து நான் ஒன்லி இப்போ எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் பார்க்கணும்னு வச்சுக்கேன். என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா, எக்ஸ் டைரக்ஷன்ல எனக்கு ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்ட்ரிங்கு பிடிச்சி இழுக்கும். யாரை மட்டும் சிஸ்டம் எடுத்தா? M1 மட்டும் சிஸ்டம் எடுத்தா. அப்போ என்ன ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கு? எக்ஸ்ல டென்ஷன் மட்டும் தான் இருக்கும். இது எவ்வளவு ஆக்சிலேட் ஆகுது? ஏல ஆக்சிலேட் ஆகுது. எக்ஸ் டைரக்ஷன் ஆக்சிலேட் ஆகுது. M2 மட்டும் நீங்க எடுக்கிறீங்க, எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் தான் பார்க்க போறீங்க. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது எக்ஸ் டைரக்ஷன்ல? ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஒன்னு நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ், ஒன்னு இன்னொன்னு ஸ்ட்ரிங் எந்த பக்கம் கரெக்டா இருக்கு? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? M2க்கு லெஃப்ட் சைடு கரெக்டா இருக்கு. அப்ப லெஃப்ட் சைடு பிடிச்சி இழுக்கும். M1க்கு ரைட் சைடுல கரெக்டா இருக்கு, ரைட் சைடுல பிடிச்சி இழுக்கும். M2க்கு லெஃப்ட் சைடுல கரெக்டா இருக்கு, லெஃப்ட் சைடுல பிடிச்சி இழுக்கும். அண்ட் இது வந்து ஆக்சலரேஷன் வந்து சரியா? இல்ல சார், நான் எல்லா ஃபோர்ஸையும் நான் டிரா பண்றேன், ஐம் டிராயிங் ஆல் ஃபோர்ஸஸ். நான் இப்போ M1 நான் சிஸ்டம்னு எடுத்துக்கிறேன். நான் இப்போ எல்லா ஃபோர்ஸஸையும் நான் வரைய போறேன் அப்படின்னா, M1 மேல என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் M1 மேல? இப்போ எல்லா ஃபோர்ஸஸையும் கன்சிடர் பண்ணலாம், எல்லா டைரக்ஷனையும் கன்சிடர் பண்ணலாம். அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் வரும்? மொத்தம் 3 ஃபோர்ஸ் வரும். ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் எதனாலனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால. மாஸ் யார் கொடுத்துருப்பா இந்த ஃபோர்ஸை?
M1 மேல எர்த்து கொடுத்துருக்கோம். M1 மேல யார் கொடுத்துருப்பாங்க? எர்த்து கொடுத்துருக்கோம். வேற யார் இருக்கும்? கான்டாக்ட்ல இருக்கு. கான்டாக்ட்ல இருந்தா சரியாப்பா, கான்டாக்ட்ல இருந்தா அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் வந்து ரைட் சைட் கண்டா இருக்கு, அப்ப ரைட் சைடு பிடிச்சிருக்கு. இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லா டைரக்ஷனும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை, ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்ததுனால ஃப்ரிக்ஷன் கிடையாது. M2க்கும் அதே மாதிரி தான். M2க்கும் அதே மாதிரி தான். M2க்கு மொத்தம் 4 ஃபோர்ஸ் வரும். M2க்கு மொத்தம் 4 ஃபோர்ஸ் வருமா? M2க்கு மொத்தம் 4 ஃபோர்ஸ் வருமா? M2க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பக்கம் F இருக்கு, இந்த பக்கம் டென்ஷன் இருக்கு, இந்த பக்கம் நார்மல் ஃபோர்ஸ் வரும், இந்த பக்கம் நமக்கு mg வரும். அதான சார் n வந்து நமக்கு கான்டாக்ட்ல இருக்கும்போது வரும். கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா. n வந்து மேலதான் இருக்குன்னு கிடையாது, கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சரியா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் நம்ம நோட் பண்ண போறோம். அடுத்த பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். சரியா? இப்போ நமக்கு இஃப் புள்ளி வந்து மாஸ்லெஸ்ஸா இருக்கு, புள்ளி எப்படிப்பா இருக்கு? புள்ளி நீங்க பார்த்துருப்பீங்களா, இந்த கிணத்துல தண்ணி இறைக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை நம்ம புள்ளின்னு சொல்லுவோம், தமிழ்ல வந்து கப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புள்ளி வந்து மாஸ்லெஸ்ஸா இருக்கு அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா இருக்கு. புள்ளி எப்படிப்பா இருக்கு? மாஸ்லெஸ்ஸாகவும் இருக்கு, ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவும் இருக்கு. சரிங்களா? டென்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ரெண்டு பக்கமும் சேமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. டென்ஷன் வில் பி சேம் ஆன் த போத் சைடு ஆஃப் த புள்ளி. சரிங்களாப்பா? டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா போத் சைடு ஆஃப் த புள்ளி வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். இப்போ நம்ம ரெட்டைச்சடை போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம அம்மாலாம் ரெட்டைச்சடை போடுறாங்கன்னு வச்சுக்க சப்போஸ். சரியா? அந்த மாதிரி வச்சுக்கோ, சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்கா, மறக்காம இருக்கிறதுக்கா, வேற ஒன்றும் இல்லை. சரி, அந்த மாதிரி ரெட்டைச்சடை இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா இங்க பாரு கவனி, இந்த புள்ளிக்கு மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் வச்சுக்கலாமே. இந்த புள்ளி வந்து மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா இந்த சைடு எவ்வளோ டென்ஷன் இருக்குமோ அதே சைடு தான், அதே சைடு இன்னொரு சைடும் அதே டென்ஷன் தான் இருக்கும். எப்போ இந்த கீ பாயிண்ட் கொடுத்தா, மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ் கொடுத்தா. சார் ஏன் சார் டென்ஷன் சேமா இருக்கு அப்படின்னா இது நமக்கு ரொட்டேஷனல் மோஷன்ல வரும்பா. சரிங்களா? இது வந்து புள்ளி வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். சரிங்களா? புள்ளி வந்து என்ன ஆகும்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகாம இருக்கணும், ரொட்டேட் ஆகாம நமக்கு இருக்கணும் அப்படின்னா அங்க ஃப்ரிக்ஷன்லெஸ், சரிங்களா, மாஸ்லெஸ்ஸா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு என்னன்னா, அப்படி ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா ஒரு சைடு வந்து டார்க் ஒரு சைடு வந்து டென்ஷன் அதிகமா இருக்குங்கிற மாதிரி ஆயிடும். டார்க் எல்லாம் சொல்ற மாதிரி வரும், ஐ ஆல்ஃபாலாம் சொல்ற மாதிரி வரும். அப்ப இப்ப சொன்னோம்னா டக்குன்னு புரியாது. அதனால இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. இப்ப நம்ம ஸ்ட்ரிங்குக்கு சொல்லிட்டோம் ஈஸியா. ஸ்ட்ரிங்குக்கு வந்து மாஸ் இல்லைன்னா ஏன் சேமா எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருந்தா ஏன் டிஃப்ரெண்டா இருக்குங்கிறது ரீசனை பக்காவா சொல்லிட்டோம். இதுக்கு இப்ப சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நான் டார்க் சொல்ற மாதிரி இருக்கும். அது வந்து எந்த லெசன்ல சொல்றேன்? ரொட்டேஷனல் மோஷன் அவனுக்கு சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரியா? அதனால புள்ளி வந்து மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு கொடுத்தா அந்த ரெட்டச்சடையில ரெண்டு சைடும் நமக்கு டென்ஷன் சேமா இருக்கும். சரியா? ரெண்டு சைடுமே நமக்கு டென்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். சரியா? அப்ப நான் கவனிங்க, இப்ப இந்த புள்ளி கவனிங்கப்பா. இப்ப நமக்கு இந்த 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 கனெக்ட் ஆயிருக்கா? இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆயிருக்கும், இப்படியே இந்த ஸ்ட்ரிங் இங்க வரும். இப்ப இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இந்த பக்கமும் இருக்கும். அந்த சைடு எவ்வளவு டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன் தான் இந்த சைடு இருக்கும். சரியா? ஓகேவா? சரி, அப்ப பாருங்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? மறந்துடக்கூடாது. புள்ளி வந்து மாஸ்லெஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் கொடுத்தாங்கன்னா, ஃப்ரிக்ஷன்ல யாருக்கு சார் அங்க ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரிங் இங்க பாருப்பா, ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரிங் தானே புள்ளி மேல, இந்த மாதிரி இந்த புள்ளி மேல எப்படி தானே வரும், இந்த மாதிரி தானே புள்ளியில எப்படி வரும். அப்ப அந்த இடத்துல வந்து புள்ளிக்கும் அந்த ஸ்ட்ரிங்குக்கும் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? நியர்லி நெக்லிஜிபிள் எடுத்துக்கிட்டா நமக்கு டென்ஷன் சேமா. சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவனிங்களேன், இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இந்த கேஸ்ல ஸ்ட்ரிங்கு புள்ளி ரெண்டுமே எப்படி இருக்காப்பா? மாஸ்லெஸ்ஸா இருக்கான். சரிங்களா? புள்ளிக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் ஃப்ரிக்ஷன் கிடையாது. அப்படின்னா டென்ஷன் பார்க்கலாமா? கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் நான் 4 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஐம் டேக்கிங் 4 பாயிண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த ஏன்னா மாஸ்ல இந்த மாஸ்ல ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, இந்த மாஸ்ல ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த புள்ளியில 2 பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட். அண்ட் இந்த மாஸ்ல ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ 4 பாயிண்ட், மொத்தம் 4 பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட்லயும் நம்ம டென்ஷன் பார்க்கணும்.
அப்போ இந்த 4 பாயிண்ட்லேயும் டென்ஷன் எப்படி இருக்கும்னா கவனிக்கலாமா, நான் சொல்கிற வே பாருங்களேன் எப்படி சொல்கிறேன்னு. சரி, அந்த 4 பாயிண்ட்ல நம்ம டென்ஷன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்மால் எம்முக்கு ரைட் சைடு கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ரைட் சைடு பிடிச்சி இழுக்கும். அந்த டென்ஷன் நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வரோம், அப்படியே வந்துட்டே இருக்கும். மாஸ்லெஸ் கொடுத்துட்டாங்களா ஸ்ட்ரிங்கு, அப்போனா டென்ஷன் சேமாக இருக்கும். டி 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 டீன்னு இருக்கும். அப்போ இந்த புள்ளியையும் பிடிச்சி இழுக்கிறது என்னவா இருக்கும்னா டி இருக்கும். ஏன்னா இங்கே என்ன கிடையாது, மாஸ்லெஸ்னா எல்லா பாயிண்ட்லையும் டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். எல்லா பாயிண்ட்லையும் டென்ஷன் எப்படிவா இருக்கும், இங்கேயும் டென்ஷன் டி தான் 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 இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். அதுக்கப்புறம் புள்ளியோட அடுத்த சைடு போகிறோம், ரெட்டை சைடு போகிறோம், ரெண்டாவது சைடு போகும்போது நமக்கு தெரியும் புள்ளி வந்து மாஸ்லெஸ். அப்போனா இந்த சைடு எவ்வளோ டென்ஷன் இருக்கோ அதே தான் ரெண்டாவது சைடும் இருக்கும், அதே டென்ஷனு. அடுத்து அப்படியே டிராவல் பண்ணி வரோம். டென்ஷன் வந்து ஸ்ட்ரிங்கு மாஸ்லெஸ், அதனால டென்ஷன் வந்து டி 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 விக்கிறடா டி டி எங்கேயும் என்னதான் இருக்குதான் டி தான் இருக்கும். அப்போ ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக ஒரே டென்ஷன் தான் இருக்கும். புரியுதுங்களாப்பா? அப்போ நமக்கு இந்த கேஸில் T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T3 ஈக்குவல் டு T4 ஈக்குவல் டு டி. எல்லா பாயிண்ட்டுக்கும் நமக்கு டென்ஷன் சேமாக தான் இருக்கும். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? T1 ஏன் T2க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸு. T1 ஏன் T2க்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸு. சரிங்களாப்பா? T3 ஏன் T4க்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதுக்கும் ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸு. T2வும் T3யும் ஏன் சேமாக இருக்குது அப்படின்னா புள்ளி வந்து மாஸ்லெஸ் அண்டு ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு. என்னப்பா புரியுதுங்களா? சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு. சரிங்களா? அப்போ ஒரே இந்த இது ஃபுல்லாக ஒரே டென்ஷன் தான் இருக்கும். அப்போ இங்கே பார்க்க போகிறோம் அடுத்த கேஸு. ஸோ இது வந்து நமக்கு T1. ஸோ இந்த பாயிண்ட் லெஃப்ட் சைடு கனெக்ட் ஆயிருக்கு, லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கும். டவுனில் கனெக்ட் ஆயிருக்கு, டவுனில் பிடிச்சிருக்கும். இது வந்து அப்பில் கனெக்ட் ஆயிருக்கு, அப்பில் பிடிச்சிருக்கும். சரியா? T4. இப்போ இங்கே பார்க்க போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஸ்ட்ரிங்கு வந்து மாஸ்லெஸ்ன்னு கொடுத்துட்டான். ஸ்ட்ரிங்கு மாஸ்லெஸ்னா T1ம் T2வும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? அப்போ அதை ஒரு டென்ஷனாக எழுதிக்கலாம், டி அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று எது ஈக்குவலாக இருக்கும், ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால T3யும் T4 எப்படிப்பா இருக்கும், ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால T3யும் T4ம் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் சரிங்களா, அப்போ T3யும் T4ம் ஈக்குவலாக இருக்கும், T1ம் T2வும் ஈக்குவலாக இருக்கும். எது கொடுத்ததுனால, ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ் கொடுத்ததுனால. புள்ளி வந்து மாஸ்லெஸ் இல்லை அப்படின்னு கொடுத்ததுனால, நமக்கு ரெட்ட சைடில் ரெண்டு சைடுமே டென்ஷன் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. அப்போ T2 நாட் ஈக்குவல் டு T3. புரிஞ்சுச்சா? T2 நாட் ஈக்குவல் டு T3. அப்போ இந்த சைடில் எத்தனை டென்ஷன் இருக்கும்? அப்போ நம்ம இதை வந்து நம்ம டீன்னு எடுத்தோம்னா இதை டீன்னு எடுத்துக்கலாம், ஆனால் இதை டீன்னு எடுக்க முடியாது. சொல்லுது புரியுதா? அப்போ அது வேற டென்ஷன். அப்போ நம்ம என்ன புரியுதா, அது வந்து வேற டென்ஷன். ஸோ ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக நமக்கு வேற டென்ஷன் தான். ஸோ மொத்தம் 2 டென்ஷன் இருக்கும். இது ஒரு டென்ஷனு, இது ஒரு டென்ஷனு. ஸோ 2 டென்ஷன் இருக்கும், மொத்தம் 2 டென்ஷன் இருக்கும். இதை நீங்கள் T1 எடுத்துக்கிட்டு இதை T2 கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. மொத்தம் 2 டென்ஷன் இருக்கும். T1 T2 எடுத்தா சேவ் போட்டுருவா. இது 2 டென்ஷன் இருக்குன்னு மட்டும் எடுத்துக்க. சரிங்களா? ஓகேவா? சரி, அடுத்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் புள்ளி வந்து நாட் மாஸ்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், புள்ளி வந்து மாஸ் இருக்குன்னு அர்த்தம், நாட் மாஸ்னா மாஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அடுத்து பாருங்க, ஸ்ட்ரிங்கும் புள்ளியும் என்ன கிடையாதான், மாஸ்லெஸ் கிடையாதான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மொத்தம் 4 டென்ஷன் வருமா. T1 லெஃப்ட் சைடில் கனெக்ட் ஆயிருக்கு, T2 டவுனில் கனெக்ட் ஆயிருக்கு, T3 அப்பில் கனெக்ட் ஆயிருக்கு, T4 எதுவுமே சேமாக இருக்காது. கரெக்டாக எதுவுமே சேமாக இருக்காது. ஸ்ட்ரிங்கும் புள்ளியும் மாஸ்லெஸ்ன்னு கொடுத்தனால T1 வந்து நாட் ஈக்குவல் டு T2, நாட் ஈக்குவல் டு T3, நாட் ஈக்குவல் டு T4. அப்போ 4 டென்ஷன் வரும். இதில் மொத்தம் 4 டென்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? இதில் இருந்து 2 டென்ஷன் தான் இருக்கும், இதில் ஒரு டென்ஷன். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா? சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? புள்ளிக்கு மாஸ் நான் டென்ஷன் மட்டும்தான்டா பார்க்குறேன் கவின். ஐ எம் ஒன்லி அப்சர்விங் டென்ஷன். ஐ எம் நாட் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம் கவின். நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையிறேன்னா நீ சொல்கிற மாதிரி என்ன ஃபோர்ஸ் இருக்கும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஐ எம் ஒன்லி சீயிங் த டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா கவின்?
சரியா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட், அதெல்லாம் ஃப்ரிக்ஷன் நடத்தும் போது பார்த்துக்கலாம்டா. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, என்ன அவசரம், வெயிட் பண்ணு. ஓகேப்பா. நெக்ஸ்ட், இப்போ நீங்க சொல்ல போறீங்க அடுத்து. எல்லா மாசம்னா எந்த மாசு? எல்லா மாசம்னா எந்த மாசு? அது ஆக்சலரேஷன்லாம் பொறுத்து இருக்குமா. வெயிட் பண்ணுங்கம்மா, நான் சொல்றேம்மா, நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம்மா. இதுக்கு ஆன்சர் பண்ண முதல்ல. இப்போ படிச்சதை வச்சு இதை ஆன்சர் பண்ண பாரு. முதல்ல இதுக்கு ஆன்சர் பண்ண பாருங்க. சரியா? நடத்துவோம் மாதிரி தனியா நடத்துவோம். புள்ளி ரெண்டுக்கும் மாஸ் ஈக்குவலா இருந்தா எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருந்தா எப்படி இருக்கும், அது எல்லாத்தையும் நடத்த போறோம். கவலைப்படாத. சரியா? கவலைப்படாதுங்க. ம். சொல்லுப்பா, ஆன்சர் சொல்ல பார்ப்போம். பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்றேன்னு பார்ப்போம். இதை முதல்ல ஆன்சர் பண்ணுங்க. ஆல் டென்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். T1 equal to T2 equal to T3 equal to T4 equal to T5 equal to T7 ஈக்குவல் போட்டாங்க. அல்லாமா ஈக்குவல் சார். சரி, பார்ப்போமா, கவனிக்கலாமா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரிங்கும் மாஸ்லெஸ் கொடுத்துட்டாங்க, புள்ளியும் என்ன கொடுத்துட்டாங்கன்னா மாஸ்லெஸ் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு டென்ஷன் வந்து T1 வந்து T2க்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். இப்போ இதுவே T2 ஈக்குவல் டு T3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டச்சடை சேமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து புள்ளி மாஸ்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புள்ளி வந்து மாஸ்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அதனால. சரியா? புள்ளி வந்து மாஸ்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் T3 வந்து T4க்கு ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து T4 ஈக்குவல் டு T5 இருக்குமா? ஆமாம், ரெட்டச்சடை. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்கும். புள்ளி வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எனக்கு வந்து சேமாக இருக்கும். அடுத்து வந்து T5 வந்து T6க்கு ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ். சரிங்களாப்பா? அப்போ இதெல்லாம் வச்சு இது வரைக்கும் எழுதும் போது என்ன தெரியுதுன்னா T1 T2க்கு ஈக்குவலாக இருக்கு, T2 T3க்கு ஈக்குவலாக இருக்கு, T3 T4க்கு ஈக்குவலாக இருக்கு, T4 T5க்கு ஈக்குவலாக இருக்கு, T5 T6க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ T6 T7க்கு ஈக்குவலாக இருக்கானா? நோ, ஈக்குவல் கிடையாது. ஏன் சார்? அதான் பார்க்க போறோம். ஆனா T7ம் T8ம் ஈக்குவல். ஏன் T7ம் T8ம் ஈக்குவல் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ். ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ். ஏன் சார் T7 வந்து இதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்காதா சார் அப்படின்னா, சரிங்களாப்பா, இந்த டென்ஷன் இருக்குல்ல எல்லாமே ஒரே டென்ஷன்ல சார். இந்த டென்ஷன் வந்து T7க்கு ஈக்குவலா இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா கவனிக்கலாமா, அதுதான் நடத்த போறேன். கவனிங்க, இந்த ரெண்டாவது புள்ளியை நல்லா கவனிங்க. இந்த பக்கம் மேல இருக்க ரெட்டச்சடை இங்க பாருங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறது வந்து T4. T4 வந்து Tன்னு எடுத்துக்கிட்டேன். T4ம் T5ம் சேம், ரெட்டச்சடை. இந்த சைடு என்ன டென்ஷன் இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். ஆனா இந்த வாட்டி எப்படின்னா இப்போ நமக்கு இது எங்க சென்டர்ல இருந்து வருது. இங்க ஒரு ஸ்ட்ரிங் கண்டா இருக்கா, இங்க ஒரு ஸ்ட்ரிங் கண்டா இருக்கா. ஓகேவா? அப்ப அந்த ஸ்ட்ரிங் பிடிச்சி கீழே இழுக்குமா? அந்த டென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த T7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கண்டுபிடிக்கணுமா? இந்த புள்ளிக்கு மாஸ் இருக்கா? மாஸ் ஆஃப் த புள்ளி 2 அதானப்பா 0. சரி, நம்ம எழுதலாமா? இப்போ நெட் ஃபோர்ஸ் எழுதலாமா? இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா சார்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வருமா? வராது. ஏன்ப்பா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வராது? ஏன்னா புள்ளிக்கு என்ன கிடையாது? மாஸ் கிடையாது. புள்ளிக்கு என்ன கிடையாதுப்பா? மாஸ் கிடையாது. அப்போ நம்ம எழுத போறோம். அப்போ நம்ம நெட் ஃபோர்ஸ் எழுத போறோம். நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? எல்லா ஃபோர்ஸும் ஒய் டைரக்ஷன்ல தானே ஆக்ட் ஆகுது. இப்போ ஒய் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ மேல இருக்கு, இது வந்து பிளஸ் ஒய்ல இருக்கு, அதனால பிளஸ் டி. T7 கீழே இருக்கு, இப்போ மைனஸ் T7. நெட் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுப்பா? நெட் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனு. அப்போ நமக்கு மாஸ் 0 ஆகுறதுனால நெட் ஃபோர்ஸ் என்னவாயிடும்? 0 ஆயிடும். அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 ஆனா பேலன்ஸ் பண்ணிக்கலாமா? பேலன்ஸ் பண்ணா மேலே வந்து 2T இருக்கு. அப்போ 2T ஈக்குவல் டு அப்போர்ட் ஃபோர்ஸஸ் வந்து 2T, கீழே இருக்கிறது T7. அப்போ நமக்கு T7 ஈக்குவல் டு 2T, நாட் T.
T7 T8 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இந்த T7ம் T8ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2Tயா இருக்குமே தவிர நமக்கு Tயா இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இது ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரிங். நல்லா கவனிக்கணும், கவனிங்க, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. இது வந்து ஒரே ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கு ஃபுல்லாக ஒரே டென்ஷன். ஆனால் இது வேற ஸ்ட்ரிங்கு. ஆமாம் சார், இது வந்து வேற ஸ்ட்ரிங்கு. மொத்தம் 2 ஸ்ட்ரிங் இருக்கா, 2 ஸ்ட்ரிங் இருக்கா. இஃப் ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் டென்ஷன் சேஞ்சஸ். இது ஒரு ஸ்ட்ரிங்கா, அப்போ இந்த ஸ்ட்ரிங் 1, இது ஸ்ட்ரிங் 1, இது ரெண்டாவது ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் 2. அப்போ 2 ஸ்ட்ரிங் இருந்தா 2 டென்ஷன் இருக்கும். 2 ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா 2 டென்ஷன் இருக்கும். ஆனால் புள்ளிக்கு மாஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் இல்லைன்னா. சரியா? ஸோ அப்போ வந்து இந்த நமக்கு என்ன எழுதிக்கலாம்னா ஸ்ட்ரிங் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் டென்ஷன் சேஞ்சஸ். ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் டென்ஷன் சேஞ்சஸ். டென்ஷன் ஒரே மாதிரி இருக்காது. வா, ஸ்ட்ரிங் சேஞ்சஸ் டென்ஷன் சேஞ்சஸ். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நிமிஷம். இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த ரெட்டச்சடை இருக்குல்ல, அந்த ரெட்டச்சடை இருக்குல்ல, இப்படி ஒன்று இருக்குல்ல, இந்த மாஸ்லெஸ்னா இந்த சைடு என்ன டென்ஷனோ அதே டென்ஷனு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னா 2T. TT 2T எது ஜீரோவா இருந்தா மாசு ஜீரோவா இருந்துச்சு, மாசு ஜீரோவா இருந்துச்சுன்னா. எகைன் இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் ரெட்டச்சடை இருக்கா, மாசு ஜீரோவா இருக்கா. மாசு ஜீரோவா இருந்தா இது நமக்கு மாசத்தை புள்ளி ஜீரோவா இருக்கா. அப்போ இந்த பக்கம் டென்ஷன் T, இந்த பக்கம் டென்ஷன் Tயா இருக்கும். அப்போ மேலே 2Tயா இருக்கும், மறந்துடக்கூடாது. அவர் போடும்போது எப்படி வந்துச்சு கேட்கக்கூடாதுன்ட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டோம். சரியா? ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஐடியா அபவுட் த டென்ஷன் ஃபோர்ஸ். எழுதிக்கலாமா? அக்சலரேட் ஆகும்ல, ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரிக்ஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கார்த்திகேயா, here observing we are observing about only tensions, not considering the friction. அதுக்கப்புறம் அந்த மாஸ் எவ்வளோன்னு நம்ம என்ன போடல, அதெல்லாம் பொறுத்து மாறும் இல்லையா. I will teach. சரியா? கிளியரா? ஓகேவா? கிளியரா? ஸோ நம்ம ஒன்லி டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் பின்னாடி அப்சர்வ் பண்ணலாம், கவலைப்படாது. சரியா? ஓகே, பார்க்கலாமா? சி சூர்யா டென்ஷன் ஃபோர்ஸ், அதெல்லாம் புக்கில் இருக்குமான்னு எனக்கு தெரியலையா. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுது நமக்கு வந்து. ஆ சரிங்களா, நமக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. T5 ஈக்குவல் T6 போட்டாச்சியா? எங்கேயா இருந்துட்டு இருக்கீங்க? இதை போட்டாச்சுல, T5 ஈக்குவல் T6ன்னு. சரியா? சரி, ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருந்தா டென்ஷன் ஃபோர்ஸு, அந்த ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருந்தால் டென்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி புள்ளியில் வந்து ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, ஸோ ரெட்டச்சடை மாஸ் இல்லைன்னா 2 சைடுமே டென்ஷன் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த புள்ளியில் 3 சைடு டென்ஷன் இருந்ததுன்னா, ஸோ TT 2T அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 பேர் கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குமே இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஆக்சலரேஷன் சேமாக இருக்கும். ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டென்ஷன் சேமாக இருக்கும். யார் சேமாக இருக்காங்கன்னு கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோ, மாற்றி புரிஞ்சு வச்சுக்காத. ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸாக இருந்தால் டென்ஷன் சேமாக இருக்கும். இங்கே இப்போ காற்றுல படம் வரைஞ்சிட்டு இருக்காது, எழுதிக்க. சரியா? ஸ்ட்ரிங்கு மாஸ்லெஸ்ஸாக இருந்தால் டென்ஷன் சேமாக இருக்கும். அதே மாதிரி புள்ளி மாஸ்லெஸ்ஸாக இருந்தால் 2 சைடும் டென்ஷன் சேமாக இருக்கும். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்காக இருந்தால் ஆக்சலரேஷன் சேமாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா? கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம எழுதிடணும்னு வச்சுக்கேன். அப்போ நம்ம இங்கே ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம இது வந்து உங்கள் புக்கிலலாம் வரும், இங்கே ஸ்டேட் போர்டு புக்கு, என்சிஆர்டி புக்கிலலாம் வரும். இங்கே ஒரு புள்ளி கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே ஒரு புள்ளி கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் ஆகும். இந்த புள்ளி வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. சரிங்களா? இந்த புள்ளி ஃபிக்ஸடாக இருக்கும். சரிங்களா?
இப்போ நமக்கு இந்த பக்கம் அதிகமான மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சரியா? இந்த பக்கம் அதிகமான மாஸ் M1 எடுத்துக்கிறேன், இந்த M2ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா M1 வந்து எனக்கு அதிகமாக இருக்குது M2 விட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டென்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறேன். நான் வேறு எதுவும் பார்க்க போகல. ஐம் ஒன்லி ஃபோக்கஸிங் டென்ஷனு. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பிடிச்சி இழுக்குமாப்பா. அப்போ டென்ஷன் வந்து டீயாக இருக்கும். அப்படியே இங்கே ட்ராவல் பண்ண வரீங்க டென்ஷன் டி ஏன்னா ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ்ஸு டென்ஷன் டி. அப்போ இந்த பக்கமும் டென்ஷன் டி, அந்த சைடும் டென்ஷன் டி டென்ஷன் டி டென்ஷன் டி டென்ஷன் டி ஏன்னா ஸ்ட்ரிங் மாஸ்லெஸ் புள்ளி மாஸ்லெஸ் டென்ஷன் டி. அப்போ இந்த புள்ளியை பிடிச்சி இழுக்கிறதும் ஒரே டென்ஷன் தான், வேற வேற டென்ஷன் கிடையாது, ஒரே டென்ஷன் தான். ஸோ ஒரே ஸ்ட்ரிங் இருக்கு, ஒரே டென்ஷன் தான். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரே டென்ஷன் தான். ஓகே சரி ஓகேப்பா. ஸோ ஒன்லி ஐம் ஃபோக்கஸிங் டென்ஷன் ஃபோர்ஸு. ஒவ்வொரு ஃபோர்ஸாக பார்த்துக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஃபோர்ஸாக பார்த்துக்கிட்டே போயிட்டு எல்லா ஃபோர்ஸும் வரும்போது எப்படி இருக்குங்கிறத நம்ம பின்னாடி வந்து நம்ம சொல்லித்தரேன். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரியா? பார்க்கலாமா? ஓகே ஓகேப்பா. கிளியர் 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 கிளியர். அடுத்து எழுதிக்கலாமா? நார்மல் ஃபோர்ஸ். சரியா? ப்ரீபாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து நம்ம இதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். சரியா? வேற ஸ்க்ரீன்ஸ் பண்ணாங்க போதும், போயிட்டு போதும். பாப்பமா பார்க்கலாமா? அடுத்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபோர்ஸு? நார்மல் ஃபோர்ஸு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம்னா நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு. ஓகேவா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸு. அப்போ இது வந்து நமக்கு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு. நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு சரிங்களாப்பா? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு. சரிங்களா? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு இதை தான் நம்ம N அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம்டைம் இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். சம்டைம் இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒய் இட் இஸ் அ நார்மல். ஒய் இட் இஸ் அ நார்மல் அப்படின்னா இட் இஸ் பர்பண்டிகுலர். நார்மல்னா பர்பண்டிகுலர். அப்போ எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா இட் இஸ் பர்பண்டிகுலர் டு கான்டாக்ட் சர்ஃபேஸ். ஸோ அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த கான்டாக்ட் சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? இதுதான் டைரக்ஷன் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ். இது என்னப்பா? டைரக்ஷன் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ். டென்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி வரணும்? எந்த பக்கம் கண்டா இருக்கோ அந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும். புல்லிங் ஃபோர்ஸ் இல்லையா? அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். இது டைரக்ஷன் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ்? முதல்ல நார்மல் ஃபோர்ஸ் N வந்து இஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கரெக்டா? N வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா அப்போ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் இந்த நார்மல் ஃபோர்ஸும். சரிங்களாப்பா? நார்மல் ஃபோர்ஸும் அதுதான். அப்போ கவனிக்கலாமா இந்த நார்மல் ஃபோர்ஸை? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து ஃப்ளோரு. இது வந்து நமக்கு ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை கிரவுண்டு சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு மேலே நமக்கு பிளாக் இருக்குது, இது மேலே நமக்கு பிளாக் இருக்குது, மேலே நமக்கு பிளாக் இருக்கா? இதோட மாஸ் எம்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பிளாக்கோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இந்த தனியாக வரைகிறேன் பாரு. அந்த இது வந்து பிளாக்கோடது, ஃப்ளோரோட எடுத்துக்கணும். ஒயிட் வந்து ஃப்ளோரு, சரி எல்லோ வந்து ஃப்ளோரு, ஒயிட் வந்து பிளாக்கோடதுன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா இங்கேயும் நமக்கு ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆட்டம்ஸ்லாம் இருக்கும். இங்கேயும் ஆட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இங்க என்ன நடக்கும்னா அந்த இடத்துல கான்டாக்ட்ல வரும்போது என்ன நடக்கும்னா எகெயின் ரொம்ப க்ளோஸா இருக்கா, ரொம்ப க்ளோஸா இருக்கா. நல்லா கவனிக்க ஸ்டூடண்ட்ஸ். ரொம்ப க்ளோஸா இருக்கா. இப்போ க்ளோஸா இருக்கும்போது என்ன நடக்கும்னா எகெயின் சண்டை. யாருக்கு சண்டை? இங்கே உள்ள புரோட்டான்ஸு இங்கே உள்ள எலக்ட்ரான் இழுக்கிறதா இருக்கட்டும், இந்த புரோட்டான்ஸு இங்கே உள்ள எலக்ட்ரான் இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த எலக்ட்ரான் புரோட்டான் இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டான் ரிப்பல் பண்ணுறதா இருக்கட்டும். சரிங்களா? எகெயின் வந்து எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இந்த சண்டையினால கான்டாக்ட் ஃபோர்ஸ் எங்கே சார் இருக்கும்? ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்டன்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த ரிசல்டன்ட்னா டோட்டல்.
அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க சார் இருக்கும் அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்பவுமே பர்பண்டிகுலரா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல யாரும் வருவாங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் வரும். இங்க எல்லாருமே தப்பு பண்ற ஒரே விஷயம், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே டைரக்ஷன்ல தான் பாக்குறோமே தவிர நம்ம எல்லாத்தையுமே பாக்குறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கான்டாக்ட், இந்த இடத்துல வரக்கூடிய இங்கே நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு. இங்க புரோட்டான்ஸ் எலக்ட்ரான் இழுத்துட்டு இருக்கு, எலக்ட்ரான் புரோட்டான் இழுத்துட்டு இருக்கு, எலக்ட்ரான் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குன்னா அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு போட்டுருவீங்களா? அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்ல இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம், இல்ல நான் சொல்றது டோட்டல் ஃபோர்ஸ். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஆனா சப்போஸ் டோட்டல் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு ரெண்டு காம்பனண்ட் வரும். ஒன்னு பர்பண்டிகுலர் காம்பனண்ட் வரும், இன்னொன்னு பேரலல் காம்பனண்ட் வரும். இந்த பேரலல் காம்பனண்ட் ஃப்ரிக்ஷன் ஆயிடும், இந்த பர்பண்டிகுலர் காம்பனண்ட் தான் நார்மல் ஆயிடும். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னாலே நார்மல் மட்டும்தாங்கிறத மித்த தூக்கி போட்டுரு. கான்டாக்ட் ஃபோர்ஸோட ஒரு பர்பண்டிகுலர் காம்பனண்ட் தான் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதனாலதான் பேர்லயே எழுதியிருக்காங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் எழுதியிருக்குமா? இல்ல இல்ல, நார்மல் கான்டாக்ட் தானே எழுதியிருக்கோம். அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு ஃப்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்கல, ஏன்னா ஐம் டேக்கிங் எ ஸ்மூத் சர்ஃபேஸ். சரியா? ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கல. அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கல. எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும், அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால இப்போ இந்த இடத்துல இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன இருக்கும்னா, இந்த இடத்துல சண்டை நடக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? கவனிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல இந்த பிளாக் இருக்குல்ல, இந்த பிளாக்கோட ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்க்கும் அதே மாதிரி இந்த ஃப்ளோரோட ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ்க்கும் இல்லை என்ன நடக்கும்னா பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இந்த ஃப்ளோரு இந்த பிளாக் மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், பிளாக் மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். அப்படியே பாரபட்சமே இல்லாம நியூட்டன் தேர்ட்ல படி அந்த பிளாக்கு திருப்பி ஃப்ளோர் மேல கொடுத்து விட்டுரும். இதுவும் என்னதான், இதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன். திஸ் இஸ் த ஆக்ஷன் ரியாக்ஷன். இது வந்து பிளாக் மேல ஃப்ளோர் கொடுக்கறது. சரியா? பிளாக் மேல இங்க இருக்குது, இது பிளாக் மேல ஃப்ளோர் கொடுக்கறது, இது வந்து ஃப்ளோர் மேல பிளாக் கொடுக்கறது. ஆக்ஷன் ரியாக்ஷன். இங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் யாருன்னா பிளாக் வந்து பிளாக் மேல ஃப்ளோர் கொடுக்கறதும், சரிங்களாப்பா, மேக்னிடியூட் மட்டும் போட்டுக்கோ, டைரக்ஷன் மைனஸ் ஃப்ளோர் மேல பிளாக் கொடுக்கறதும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன். எதை வேணா ஆக்ஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இதுதான் ஆக்ஷன், இதுதான் ரியாக்ஷன் தெரியாது, நான் பின்னாடி சொல்றேன். சரியா? ஸோ ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ஆக்ஷன், ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ரியாக்ஷன். சரியா? ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும், கான்டாக்டுக்கு பேரலா கூட ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம். அது எப்போ இருக்குங்கிறத ஃபிரிக்ஷன் வரும்போது சொல்றேன். இப்போ நம்ம ஒன்லி ஐம் டேக்கிங்க கண்டிப்பா கான்டாக்டுக்கு ஒரு பர்பண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸை நான் கன்சிடர் பண்ணிட்டேன். அதான் நார்மல் ஃபோர்ஸ். அதான் நார்மல் ஃபோர்ஸ். சரிங்களா? அது சொல்லுவாங்கப்பா, ஆக்சுவலா நமக்கு கான்டாக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது கான்டாக்ட்ல இருக்காதுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ரிப்பல்ஷன் அட்ராக்ஷன்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அது நமக்கு வந்து நமக்கு தெரியுது, பட் ரியல் கான்டாக்ட்ல இருக்காதுங்கிற மாதிரிலாம் வரும். அது ரொம்ப டீப்பா போனா வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரக்ஷன் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நமக்கு எப்படிப்பா இருக்கும்? இப்போ நம்ம வந்து பிளாக்கை மட்டும் அப்சர்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ, இதான் நம்ம பிளாக்கு. அப்போ பிளாக்கை மட்டும் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சா யாருக்கு? பிளாக்குக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பிளாக்கை வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துப்போம். அதோட மாஸ் வந்து எம்மு. ஸோ மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ். அவ்வளோதான், ஃப்ளோர் கொடுக்குற நார்மல் ஃபோர்ஸ். அப்போ இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் யார் தரா அப்படின்னா பிளாக் மேல ஃப்ளோர் தருது. அது இது யார் தரா? பிளாக் மேல எர்த்து தருது. யார் தரா, யார் மேலங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா சொல்லுங்க. இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா நமக்கு நெட் ஃபோர்ஸ் என்னவாயிடும்? 0 ஆயிடும். நெட் ஃபோர்ஸ் 0 ஆனா பேலன்ஸ் பண்ணிப்பேன். பேலன்ஸ் பண்ணா n is equal to mg. ஓகேவா? பேலன்ஸ் பண்ணா n is equal to mg. ஓகே, சரிங்களாப்பா? பேலன்ஸ் பண்ணா n is equal to mg. கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? சரி, ஓகேவா? கிளியரா? என்ன எவனா ஆன்சர் பண்ண மாட்டேன். எவ்வளோ சோல்ஜர்ஸ் இல்லை, சோல்ஜர்ஸ் தூக்க மாத்திரை எது போட்டியா? சரியா? சோல்ஜர்ஸ் சரியா?
ஓகேப்பா. சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. இங்கே பாரு, அதில் ஒன்றுமே இல்லை திரும்ப சொல்றதுக்கு. இங்கே பாருமா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே இருக்கா கான்டாக்டா, கான்டாக்டா, கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ், அவ்வளோதான். இது தெரியுதா? இது உனக்கு தெரிஞ்சா போதும். சரியா? இப்போ அடுத்து பாரு, சப்போஸ் கான்டாக்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, சப்போஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, பண்ணிக்கலாமா? இப்போ ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கு, சரிங்களா? இப்போ இங்க இருக்கு பிளாக், இங்க இருக்கு பிளாக். இப்போ நம்ம எல்லாரும் என்ன என்ன படிப்பாங்க, நார்மல் ஃபோர்ஸ் தானே, அது எப்பவுமே மேலே தான் இருக்கும். இப்போ எந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கு, எனக்கு இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கா, இந்த கான்டாக்டுக்கு இது இப்படி 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 இருக்கா கான்டாக்ட், அப்போ கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலர் தான் நார்மல் ஃபோர்ஸ். இப்படி வரையலாமா கான்டாக்ட் ஃபோர்ஸ், போயிட்டு இப்படி போய் வரையலாமா, என் போயிட்டு வரையக்கூடாது இல்லையா? கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக தானே வரையணும். அப்போ கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரானா நமக்கு நார்மல் 90 டிகிரியில் இப்படி வரும், கரெக்டா? ஸோ இப்போ இப்படி இருக்குன்னா அப்போ இதுக்கு 90 டிகிரி இது தானே, இதுதானே 90 டிகிரி. இது சொல்றதுக்கு தான் நடத்துறேன், வேற ஒன்றும் இல்லை. பயப்படக்கூடாது, பயப்படாத. சரியா? ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொரு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எழுதணும் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஏணி வந்து கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். லேடார், ஒரு லேடார் வந்து கான்டாக்ட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். இடத்துல இந்த மாதிரி இடத்துல லேடார் வந்து கான்டாக்ட், லேடார் யூ டேக் ஏ லேடார். ஓகேவா? லேடார், லேடார் கான்டாக்ட்ல இருக்கா? இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்டாக்ட் பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கோ. அச்சோ, சரியாப்பா? இப்போ இந்த இடத்துல நமக்கு லேடாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் பாயிண்ட், இந்த இடத்துல வந்து கான்டாக்டே இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல அப்படி போய் அமைங்கிருக்கும், இப்படி தான் அமைங்கிருக்கும். இவர் நான் டயக்ராம் வரைகிறதுனால உனக்கு அப்படி தெரியுது, இல்லை இப்படி தானே இருக்கும், இப்படி தானே இருக்கும், இப்படி தானே இருக்கும் கான்டாக்ட். அந்த இடத்துல கான்டாக்ட் எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும், கீழே எப்படி இருக்குமா, கீழே எப்படி இருக்குமா? ஸோ கான்டாக்ட் இந்த இடத்துல கான்டாக்ட் இப்படி தான் இருக்கு. இந்த கான்டாக்டுக்கு இந்த மொத்தமாக ஒரு கான்டாக்ட் எடுத்து நார்மல் ஃபோர்ஸ், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு நார்மல் ஃபோர்ஸ், இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு நார்மல் ஃபோர்ஸ். சரியா? இந்த நார்மல் ஃபோர்ஸ் யார் தராங்க அப்படின்னா நமக்கு லேடார் மேலே ஃப்ளோர் தருது. இந்த ஃபோர்ஸ் யார் தராங்க அப்படின்னா லேடார் மேலே வால் தருது. சரியா? ஓகேங்களா? அப்போ நார்மல் ஃபோர்ஸ் எகைன் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னா கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா, கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா. சப்போஸ் இப்படி ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கேன், இப்படி ஒரு பிளாக் இருக்கு, இப்படி ஒரு பிளாக் இருக்கு அப்படின்னு வச்சுக்கேன். அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எகைன் இந்த இடத்துல கான்டாக்ட் இருக்கு, இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். அவ்வளோ, இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் யார் மேலேனா பிளாக் மேலே யார் தருதுன்னா வால் தருது. சரிங்களா? அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? புரியுதுங்க, அவ்வளோதான்ப்பா. கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலர், கான்டாக்ட் பர்பண்டிகுலர், இதில் என்ன கஷ்டம் இருக்கும்? எழுதியாச்சா? எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? கரெக்டா? இப்போ நமக்கு சப்போஸ் சம்டைம் வந்து எப்படி கான்டாக்ட்ல இருக்கும், சரியா? அது நான் பாரு எப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. பால் வந்து இப்படி கான்டாக்ட்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல சாலிட் பால் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ல இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த இடத்துல, சரிங்களா, சப்போஸ் இதோட அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யூ டேக் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 kg அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாலோட மாஸ் வந்து 1 kgன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஐம் டேக்கிங் திஸ் ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஐம் டேக்கிங் திஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. சரிங்களாப்பா? 60 டிகிரி. இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஃபைண்ட் அவுட், சரிங்களாப்பா, ஃபைண்ட் த கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபைண்ட் த, இது வந்து ஒன் இன்க்ளைன்டு பிளேன், இது ரெண்டாவது இன்க்ளைன்டு பிளேன் எடுத்துக்கலாம். சரியா? ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ஃபைண்ட் தி நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் யார் மேலானா ஆன் பால் பை யாருன்னா 1 and 2nd இன்க்ளைன்டு பிளேன். ஃபர்ஸ்ட் இன்க்ளைன்டு பிளேனும் செகண்ட் இன்க்ளைன்டு பிளேனும் எவ்வளோ நார்மல் ஃபோர்ஸை தருது, அதாவது நம்ம N1 எவ்வளோ, N2 எவ்வளோ பால் மேலே அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? அப்படி கண்டுபிடிக்கலாமாயா? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பார்க்க தான் இதாக இருக்கும். எகெயின் வந்து யார் மேலே கேட்குறாங்க, ஆன் பால் அப்படின்னா அப்போ யார் சிஸ்டமாக எடுத்துக்க போகிறீங்க, பாலை தான் சிஸ்டமாக எடுத்துக்க போகிறீங்க.
யார் சிஸ்டம் எடுத்துக்க போறீங்கப்பா? பால சிஸ்டம் எடுத்துக்க போறீங்க. நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலர். கான்டாக்ட் எங்க இருக்கு? கான்டாக்ட் எந்த இடத்துல இருக்கு சார்? இங்க பாருங்க சார், இந்த இந்த இடத்துல தான் சார் அந்த கான்டாக்ட் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல தான் சார் இந்த கான்டாக்ட் இருக்கு. ஓகே, அப்போ இந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும் சார், இந்த கான்டாக்டுக்கு பர்பெண்டிகுலரா இப்படி இருக்கும் சார். இது வந்து n1 சார், இது வந்து n2 சார். புரியுதா? புரியுதுங்களாப்பா? அப்போ கான்டாக்ட், அப்போ இந்த n1 n2 கண்டுபிடிப்போமா? இப்போ என்ன ஆகும்? ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணுமா? யாரை ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து போறீங்க? யார் மேல ஃபோர்ஸ் கேட்குறாங்களோ அவங்கள எடுத்துக்கலாம். யார் கேட்குறாங்க? பால் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த பால் வந்து நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? பாயிண்டா எடுத்துக்கலாமா? ஸோ பாயிண்டா எடுத்துக்கலாமா? பாலை எடுத்துக்கிட்டேன். என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகும்? என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லு. எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் சொல்லு. சொல்லுங்க பாப்போம். என்ன ஃபோர்ஸஸ் அந்த பால் மேல ஆக்ட் ஆகும்? 2 ஃபோர்ஸ். ஓகே ஓகே, 2 3 2 3 3 2 சரி, மொத்தம் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் வந்து பால் மேல எர்த்து தரது, அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து m இன்டூ ஜி. அப்போ நமக்கு 1 இன்டூ ஜி வந்து 10 நியூட்டன். ஜி வந்து ஆன்சர் வந்து ஜி வந்து 10 இல்லப்பா, ஜி வேல்யூ எடுத்து போலையா? அப்ராக்சிமேட்லா நம்ம 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எடுத்துப்போம். நமக்கு வந்து என்னன்னா 10 நியூட்டன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ஃபோர்ஸ் சார் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே பாருங்க, அது வந்து என்ன குவாட்ரண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, இப்போ இந்த பக்கம் இங்கேருந்து வருதாப்பா, இப்படி இருந்து வருது, அப்படியே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் வெக்டாரை. இந்த பக்கம் n1 ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் n2 ஆக்ட் ஆகுது. இந்த பக்கம் n1 ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் n2 ஆக்ட் ஆகுது. சரிங்களா? n1 n2 ஆக்ட் ஆகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, என்ன சார் இது ஆங்கிள் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு நீ கேட்கலாம். இது எப்படி சார் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது? அப்போ உனக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் கன்ஃபியூஷன் இருந்தா, நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன்ப்பா, ஒரு ஆங்கிள் கன்ஃபியூஷன் இருந்தாலே அந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் வரைய சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? யூ டிரா த ஒரு வெர்டிக்கல் லைன் அந்த ஜங்ஷன்ல, யூ டிரா த ஹரிசாண்டல் லைன் ஒரு ஜங்ஷன்ல. புரிஞ்சு போச்சா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஆங்கிள் கண்டுபிடிங்க. இப்போ நீங்க ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிக்கலாமா? இங்க பாருங்கப்பா, இப்படி இருக்காப்பா பாலு, இருக்காப்பா, இப்படி இருக்காப்பா, சரிங்களா? இப்படி இருக்காப்பா பாலு, இப்படி இருக்காப்பா ஆங்கிள். நல்லா கவனிக்கலாமா? நல்லா கவனிக்கலாமா? நல்லா கவனிக்கலாமா? இந்த ஆங்கிள் தான் 60, இந்த ஆங்கிள் தான் 60. அது வந்து இன்க்ளைன்டு பிளேனுக்கும் ஃப்ளோருக்கும் கொடுத்துருக்காங்க 60, இது 60. ஆனா நம்ம நார்மல் ஃபோர்ஸ் எங்க இருக்கு? அங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கா நார்மல் ஃபோர்ஸ். இங்க கவனிங்கப்பா, இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் இருக்கா? அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணு, அம்பிட்டுட்டேன். அப்போ கவனிங்க, நமக்கு தெரியும் இது வந்து இந்த இது இந்த இந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும்னு தெரியுமா? பர்பண்டிகுலரா இருக்குமா? அப்போ இது 90 டிகிரியா? அப்போ இது 90யா? இது 90 60னா இது எவ்வளோ இருக்கும்? இது வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 180 வரணும்னா 30 இருக்கணும். கரெக்டாப்பா? அதே மாதிரி தான் இதுவும் வரும். கரெக்டா? அப்போ இது 90 வரும். இது வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n2 வந்து 30 வரும், இதுவும் 30 வரும். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸ் யார் கூட 30 மேக் பண்ணுது? ஹரிசாண்டல் கூட. அப்போ இந்த ரெண்டு நார்மல் ஃபோர்ஸும் ஹரிசாண்டல் லைனோட 30 டிகிரி மேக் பண்ணுது. ஹரிசாண்டல் லைன் கூட 30 டிகிரி மேக் பண்ணுது. 60 டிகிரி கிடையாது, 60 டிகிரி கிடையாது. நம்ம வெக்டார்ஸ் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கோம். சரியா? அதனால இதெல்லாம் மாத்தி போட்ட துவம்சம் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இது நமக்கு 30 டிகிரி முடிஞ்சிருச்சா? ஸோ 30 டிகிரி. அப்போ அப்போ காம்போனண்டா பிரியும் இல்லையா? அப்போ நமக்கு காம்போனண்டா பிரிச்சுக்கலாமா? சரிங்களா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே இன்க்ளைண்டா இருக்கு. அப்போ ரெண்டு காம்போனண்ட் வரும், 4 காம்போனண்ட் வரும். அப்போ எழுதலாமா? அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாயிண்ட்ல இந்த பக்கம் என்ன வரும்னாப்பா, n1னாப்பா. அப்போ n1 cos 30 டிகிரி, n1 cos 30 டிகிரி. இந்த பக்கம் n1 sin 30 டிகிரி, n1 sin 30 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் n2 cos 60 டிகிரி, சாரி 30 டிகிரி, n2 cos 30 டிகிரி. அப்போ இதோட இதுவும் வருமா? n2 sin 30 டிகிரி. கீழே வெயிட் வந்து 10 நியூட்டன். இப்போ அந்த பால் வந்து எக்ஸ்ல மூவ் ஆகுதா ஒய்ல மூவ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகலை சார். நெட் ஃபோர்ஸ் ஆன் பால் வந்து 0. நெட் ஃபோர்ஸ் ஆன் பால் வந்து 0. எந்த டைரக்ஷன்ல 0? எக்ஸ் டைரக்ஷனா ஒய் டைரக்ஷனா சார்? ரெண்டு டைரக்ஷன்லையும் 0 சார். எக்ஸ்லையும் எதுவுமே இல்லை, ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஒய்லையும் ரெஸ்ட்ல தான் இருக்கு.
அப்போ நெட் ஃபோர்ஸ் எக்ஸ்லையும் 0, நெட் ஃபோர்ஸ் வந்து ஒய்லையும் 0 சார். அப்போ எக்ஸ்லையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் டைரக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் டைரக்ஷனையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஒய் டைரக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ணால் எக்ஸில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, n1 ரைட் சைடில் n1 cos 30 டிகிரி, லெஃப்ட் சைடில் n2 cos 30 டிகிரி. அப்போ cos 30 டிகிரி cos 30 டிகிரி என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். அப்போ n1ம் n2ம் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கு. கரெக்டா? சரி, அடுத்து எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் சேமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒய் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ணால், ஒய் டைரக்ஷன் ஏன்னா நெட் ஃபோர்ஸ் 0 இருந்தாலே பேலன்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஒய் டைரக்ஷன் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய் டைரக்ஷனை பேலன்ஸ் பண்ண என்ன வரும், மேலே 2 ஃபோர்ஸ் இருக்கு, n1 sin 30, sin 30 1/2 plus n2 sin 30, sin 30 1/2 ஈக்குவல் டு 10 நியூட்டன். கரெக்டா? 10 நியூட்டன். கரெக்டாப்பா? நமக்கு தெரியும் n1 n2 சேம் தெரியும். அப்போ ஏதாவது ஒன்று வச்சுப்போம். அப்போ n1/2 plus n1/2, n2 n1 ஆகிட்டேன், ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு ஆன்சர் என்னப்பா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸோ 2n1 ஈக்குவல் டு 20. அப்போ n1 ஈக்குவல் டு 10 நியூட்டன். அப்போ n2 என்னப்பா 10 நியூட்டன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியரா? புரிஞ்சுதா? நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அச்சா அச்சா அச்சா, யூ டோன்ட் டேக் a 60 டிகிரி, ஓகே? 60 டிகிரி, ஓகே? லாஸ் ஆஃப் மோஷன் கிளாஸ் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாலும் ரொம்ப வருத்தப்படுவையா? கிளாஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஓகே சொல்ஜர்ஸ்? ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம்னு ஒரு தலைவன் இல்லைன்னா போட முடியாது. தலைவன் இவனை வரையலைன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. கரெக்டாப்பா? இவனை நான் வரையலைன்னா நான் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாதுப்பா. இந்த ஆள் தான்ப்பா மெயின் ஆளாக இருக்கான் ஃப்ரீ பாடி டயக்ராமு. இவனை வச்சு தான் நான் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறேன். ஈஸ் காய். சரியா? ஓகே, கிளியர்? சரி, முடிஞ்சது. கிளியர்? கிளியர். சரி சரி, பார்ப்போமா அடுத்து? ஸோ அடுத்த நார்மல் ஃபோர்ஸ் பார்ப்போமா? ஓகே, வெயிட்டும் 10, இதுவும் 10, இதுவும் 10 வருதா? நெக்ஸ்ட் பாயிண்ட் மாசா இருந்தா என்ன, பாயிண்ட் மாசா இருந்துச்சுன்னா மொத்த மாசும் எடுத்துட்டோம். மொத்த மாசம் தானே எடுத்திருக்கோம். ரிஜிட் பாடியா இருந்தாலும் மொத்த மாசும் பார்த்தீங்கன்னா அது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா சென்டர்ல இருக்கும். பட் போட்டுக்கலாம். வெயிட் தானே, அதோட மொத்த வெயிட் தானே பார்க்குறேன். பாயிண்ட் மாசம் இருந்தாலும் மொத்த வெயிட் கீழே வரப்போகுது, எதா இருந்தாலும் மொத்த வெயிட் கீழே தானே வரப்போகுது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் சரிங்களாப்பா, இந்த கொஷின் கவனிக்கலாமா? ஐம் டேக்கிங் திஸ் பிளாக்கோட மாஸ் வந்து 3 kg. ஐம் டேக்கிங் திஸ் பிளாக்கோட மாஸ் வந்து 2 kg. ஐம் டேக்கிங் திஸ் பிளாக்கோட மாஸ் வந்து 1 kg. ஓகேவா? 1 kg, 2 kg, 3 kg. I'm taking A block, B block, C block. A block, B block, C block. Okay. A block, B block, C block. So this is the floor or table. Floor or table. இது என்ன எடுத்துக்க floor. சரியாப்பா? A block, B block, C block. Question என்னன்னா find the ஒரு என்ன கொஸ்டின் கேட்குறேன் ரொம்ப தெளிவாக கவனிக்கணும். நான் நெட் ஃபோர்ஸ் கேட்குறேன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஃபோர்ஸ் மட்டும் கேட்குறாங்கன்னா ரொம்ப தெளிவாக பார்க்கணும். கொஸ்டின் ரொம்ப தெளிவாக படிக்கணும் இந்த லெசனில். ஃபைண்ட் த எகெயின் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். தெளிவாக ஒரு ஃபோர்ஸ் தான் கேட்குறேன், நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் மட்டும்தான் கேட்குறேன். ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரிங்களாப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் இப்போ ஒன்று நடத்துகிறேன்லப்பா, அவனு இப்போ நடத்திட்டு இருக்கேன்ல, இது எல்லாமே என்ன ஆகும்னா லிங்க் ஆகி வரும்பா. இது புரியலன்னு வச்சுக்கலேன், பின்னாடி வர எதுவுமே புரியாம போயிடும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நடத்துறது ஒரு 5 நிமிஷம் நடத்துறேன்னா பின்னாடி பேக் சைட்ல நடத்தும் போது இவர் அப்படிங்கிறதுல சொல்லிட்டு போயிடுவேனா, அப்ப நீ கண்ணு முடி தொடர்றது சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப ஐயோ என்னடா அதுன்னு முழிக்க கூடாது. இதோட கனெக்ஷன் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அதனால ப்ளீஸ் லிசன். சரியா? ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா? ஃபைண்ட் த நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எங்க சார் அப்படின்னா between first question between A and B. okay,
நெக்ஸ்ட் between B and C. ஓகே சரியா, between C and floor யாரெல்லாம் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம நேற்று டென்ஷன் ஃபோர்ஸ் பார்த்தோம் தெரியுமா, ஞாபகம் இருக்காப்பா? அந்த ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் அப்படிங்கிறது, அந்த ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் எப்படி பார்த்தோம்னா, அந்த ஒரு பாயிண்ட்ல டென்ஷன் எப்படி பார்த்தோம்னா, அந்த மேல உள்ள யார் இருந்தா அப்பர் பார்ட் இருந்துச்சு, அந்த அப்பர் பார்ட்டை லோவர் பார்ட்டில் இருக்கிற டென்ஷனும் லோவர் பார்ட் அப்பர் பார்ட்டில் இருக்கிற டென்ஷன் தான் டென்ஷன் அட்டு அந்த பாயிண்ட்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? சரியா, யார் ரெண்டு பேர் இந்த பாயிண்ட்டை யாரு சார் இழுப்பாங்க அப்படின்னா, யார் ரெண்டு பேர் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க இழுப்பாங்க. அப்போ இங்க இப்ப நமக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு, இங்க இருக்குன்னா அப்போ பிளாக் வந்து மேல, பிளாக் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இழுக்கும் லோவர் பார்ட்டை, சரிங்களா? லோவர் பார்ட் வந்து பிளாக்கை மேல இழுக்கும். யார் கனெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு இருப்பாங்க. அதுதான் அந்த பாயிண்ட் உள்ள டென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் இப்ப நமக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல ஏவும் பியும் கான்டாக்ட்ல இருக்கா, இங்கே நம்ம அந்த பாயிண்ட்ல பார்த்தோம், ஸ்ட்ரிங்ல உள்ள பாயிண்ட்ல. இங்க யாரு கான்டாக்ட்ல இருக்கா, ஏவும் பியும் கான்டாக்ட்ல இருக்கா. அப்ப என்ன ஆகும்னா ஏ வந்து பியோட கான்டாக்ட்ல இருக்கா, அப்ப ஏ வந்து பி மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும், நார்மல் டைரக்ஷன். சரியா, யார் மேல கான்டாக்ட்ல இருக்கல, ஏன் கூடவே கான்டாக்ட்ல இருக்கியா நீ அப்படின்னு ஏ வந்து பி மேல கீழே கொடுக்கும். என்னையா நீ அமுக்குறியா நீ அப்படின்னு பி வந்து ஏ மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். சரியா, ஏ பி மேல, பி ஏ மேல. சரியாப்பா? அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் பிட்வீன் என் வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிறது என்னதுன்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாப்பா, யார் மேல, பி மேல ஏ கொடுக்கறதும் ஏ மேல பி கொடுக்கறதும் சேமா தான். ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஏ அண்ட் பிங்கிறது ஏ மேல பி பிளாக் கொடுக்கறதும் அப்படியே சிமெட்ரிக்கலா இருக்கும், பி மேல ஏ பிளாக் கொடுக்கறதும் சேமா தான். அதுதான் நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஏ அண்ட் பி. அப்ப அதே மாதிரி சிமிலர்லி எழுதணும்னா எப்பா, சிமிலர்லி எப்படி எழுதிக்கலாம், சிமிலர்லி. சரிங்களாப்பா, என் வந்து பி பிளாக் மேல சி பிளாக் கொடுக்கறதும் சி பிளாக் மேல பி பிளாக் கொடுக்கறது தான் நமக்கு என்னது, என் வந்து between C and B. ஓகேவா? அதே மாதிரி n வந்து பாத்தீங்கன்னா யார் கான்டாக்ட்ல இருக்கா, இங்க யார் கான்டாக்ட்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு, ஃப்ளோரும் 3 kgயும். அப்போ C and ஃப்ளோரு ஈக்குவல் டு ஃப்ளோர் அண்ட் C தான் n வந்து ஃப்ளோர் அண்ட் C. புரிஞ்சுப்பா? ஓகேப்பா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் தான் நமக்கு ஆக்ஷன் ரியாக்ஷனு. ஸோ முதல்ல என்னன்னு எழுதிடுறோம். இப்போ என் பிட்வீன் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும்னா ஏ பி மேலே கொடுக்குறதும் பி ஏ மேலே கொடுக்குறதும் நமக்கு சேம் தான். அது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். பி அண்ட் சினா பியும் சியும் கனெக்ட் இருந்தா பி சி மேலே கொடுக்குறதும் சி பி மேலே கொடுக்குறதும் சேம் தான், அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சி ஃப்ளோர் மேலே கொடுக்குறதும் ஃப்ளோர் சி மேல கொடுக்குறதும் சேம் தான், அதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? எகைன் எதை வச்சு பார்க்க போறீங்க, ஃப்ரீ பாடி டயக்ராம். பாப்போமா எவ்வளவு இருக்குன்னு பாப்போமாயா? அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டும் இருக்கு. ஐ வில் கிவ் எ ஷார்ட் கட். சரியா, எப்படி நான் டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஷார்ட் கட் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஷார்ட் கட் இருக்கு. ஆனா இப்ப நடத்திட்டு தான் ஷார்ட் கட். சரியா, பார்ப்போம். இப்ப கவனிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எழுதலாமாப்பா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாமா? ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட். சரி, இங்க 3 பிளாக் இருக்குல்ல, இந்த 3 பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா இருடியா சங்கீதமா இருங்கம்மா, சரியா, சங்கீத் வெயிட்டுடா. இப்ப இதுல வந்து நமக்கு 3 பிளாக் இருக்கு. இந்த 3 பிளாக்ல எந்த பிளாக்கை நம்ம வந்து சூஸ் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து டாஸ் போட்லாம் சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணக்கூடாது. முதல்ல எதை சார் நான் வரையலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் பெருசா இருக்கே அதை வரையட்டா, சிறுசா இருக்கே அதை வரையட்டானா? நல்லா கவனிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். again I will give an idea, சரியா, from experience. சரியா, என்ன பண்ணுன்னா 3 பிளாக்ல எந்த பிளாக்ல நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கம்மியா இருக்கோ காதுல வாங்காத எழுது. 3 பிளாக்ல எந்த பிளாக்ல நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் கம்மியா இருக்கோ சூஸ் த ஃபர்ஸ்ட் பிளாக். மினிமம் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுல்ல அந்த பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோ.
உனக்கு ஆன்சர் வந்து அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்டா அப்படியே வந்துட்டே இருக்கும். சரியா? ஸோ பார்ப்போமா? சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ண போறேன்னா என்ன பாரு ஏ. நீ வேணா எல்லாத்துக்கும் வரைஞ்சு பாரு, நான் எல்லாத்துக்கும் வரைஞ்சிட்டு சொல்றேன் பாரு. ஏக்கு தான் கம்மியா இருக்கும். ஏ ஐம் டேக்கிங் ஏ பிளாக். ஏ பிளாக். ஸோ ஏ பிளாக்கோட மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா ஏ பிளாக்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1 kg என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து யாருப்பா? இது வந்து ஏ பிளாக் மேல எர்த்து கொடுக்கறது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எவ்வளோ அப்படின்னா 1 × 10 நியூட்டன். முடிஞ்சு போச்சு. வேற யார் கொடுக்குறாங்க? வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? அந்த ஏ வந்து கான்டாக்ட்ல இருக்கு. ஏ வந்து பி கூட கான்டாக்ட்ல இருக்கு. கான்டாக்ட்ல இருந்தா கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைரக்ஷன் இருக்குன்னா நமக்கு அப்போ டைரக்ஷன் இருக்கும். கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்போ டைரக்ஷன். ஏன்னா பி வந்து ஏ மேல அப்போல தான் கொடுக்கும். அப்ப இது வந்து என் வந்து யார் மேலனா ஏ மேல பி கொடுக்குறது கண்டுபிடிக்கணும். சரியா? எப்போ இதுல 2 ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஒன்னு மாஸ்னால, இன்னொன்னு ஒரு கான்டாக்ட் ஒரு நார்மல் ஃபோர்ஸ். அடுத்து பி பிளாக் எடுத்துக்கிறேன். பி பிளாக் எடுத்துக்கிட்டா கவனிக்கலாமாப்பா? அடுத்து நம்ம பி பிளாக் வந்து 2 kg. அப்போ நமக்கு இங்க எல்லாம் இருக்குன்னா இதுக்கப்புறம் நான் ஈஸியாக எழுதிடலாம். 20 நியூட்டனு, வெயிட் வந்து 20 நியூட்டனு. இந்த இடத்துல 2 கான்டாக்ட் இருக்கு. நல்லா கண்ணை வச்சு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கண்ணை வச்சு பார்த்து அப்படின்னா ஹியர் இட் ஹாஸ் அ 2 கான்டாக்ட். ஏ கூடவும் கான்டாக்ட்ல இருக்கு, சி கூடவும் கான்டாக்ட்ல இருக்கு. எத்தனை கான்டாக்ட் இருக்கோ அத்தனை ஃபோர்ஸ். எகைன் காதுல வாங்காத. நம்பர் ஆஃப் கான்டாக்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸஸ். அப்போ நார்மல் 2 கான்டாக்ட்னா 2 நார்மல் ஃபோர்ஸ். நம்பர் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? அப்போ நமக்கு 2 கான்டாக்ட். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து பி மேல, இங்க பாரு, ஏ வந்து பி மேல இந்த டைரக்ஷன்ல கொடுத்து இல்ல ஏ பி கொடுத்ததுல அப்படியே திருப்பி கொடுக்கணும்ல. அத சிவாஜி படம் பார்த்துருக்கு இல்லையா? என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும்ல. அந்த மாதிரி ஏ பி ஏ மேல கொடுத்தில்ல, அப்ப ஏ கொடுக்காம இருப்பானா உனக்கு திருப்பி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ஏ மேல கொடுத்து. சரியா? ரெண்டுமே ஒண்ணுதான், ஆக்ஷன் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா சி கூட கான்டாக்ட் இருக்கு. சி வந்து கீழே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ பிஏ வந்து மேலே தள்ள பார்க்கும். அப்போ வந்து இது வந்து யார் மேலனா பி மேல சி கொடுக்குறது. முடிஞ்சு போச்சு. மொத்தம் 3 ஃபோர்ஸ் வருது. அப்போ இதுல 2 தான் இருக்கு, பில வந்து 3 இருக்கு ஃபோர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா 2 kg 3 kg. அதுல வந்து எவ்வளோ நியூட்டன் இருக்குன்னா மாஸ் வந்து 30 நியூட்டனு. எவ்வளோ வெயிட் 30 நியூட்டனு. எத்தனை கான்டாக்ட்? 2 கான்டாக்ட். ஃப்ளோர் கூடயும் கான்டாக்ட் இது கூட. அப்போ என்ன பண்ணும்? ஆக்ஷன் ரியாக்ஷன். எங்கிட்டே கொடுத்து இது ஆக்ஷன் ரியாக்ஷன் வராதே. இந்த இருக்கே சி கொடுத்தது இந்த இருக்கே, அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும். கரெக்டாப்பா? அதுதான் ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும். அப்போ மேலே கொடுத்துச்சா, அப்போ என்ன பண்ணும்? நமக்கு வந்து சி பிளாக் வந்து என்ன பண்ணும்? பி வந்து பி மேல சி வந்து மேலே கொடுத்துச்சா, அப்போ பி வந்து சி மேல திருப்பி கொடுத்துரும். இது வந்து நமக்கு என் வந்து யார் மேலனா சி மேல பி கொடுத்தது, ஆக்ஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஃப்ளோர் கூட கான்டாக்ட்ல இருக்கிறதுனால அது மேல ஃபோர்ஸ் கொடுக்கும். மேல கான்டாக்ட் மேல தள்ள பார்க்கும். இது வந்து சி மேல ஃப்ளோர் கொடுத்தது. அப்படித்தான் இப்படித்தானா? புரிஞ்சுதா? மொத்தம் இப்போ யார் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா இதுலதான் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதுலதான் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதுலதான் 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் தான் ஈஸி. சால்வ் பண்ணலாமா? இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, சார் அப்படியே இருக்காங்க சார். இந்த பக்கம் கூட நகரல, கொஞ்சம் கூட நகரல சார், இத்தனோண்டு கூட நகரல சார். அப்பன்னா நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0, நெட் ஃபோர்ஸ் 0னா பேலன்சிங். அப்ப பேலன்ஸ் பண்ணா எனக்கு அப்வர்ட்ல வந்து NAB வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 10 நியூட்டனுக்கு ஈக்குவலா இருக்கும். NAB தான் எதுக்கு ஈக்குவல்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் மேக்னிடியூட். NBAவும் ஈக்குவல். அப்போ 10 நியூட்டன். புரிஞ்சிச்சு? அப்போ இது நமக்கு 10 நியூட்டன். புரிஞ்சிச்சா? இங்க யாரெல்லாம் பேலன்ஸ் பண்ணோம்னா அப்வர்டு யாருன்னா ஒரே ஒரு ஆள் தான் அப்வர்டு, NBC தான் அப்வர்டு. டவுன்வர்டு யாருன்னா 2 பேரு, 20 1 10 1. அப்ப இந்த இடத்துல 30 நியூட்டன். அப்போ NBC வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு NCB ஈக்குவல் டு 30 நியூட்டனு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது வந்து 30 நியூட்டனு. இது வந்து நமக்கு 30 நியூட்டனு. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா
NCF equal to நமக்கு என்ன வரும் அப்படி கேட்டிங்கன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 30 + 30 = 60 நியூட்டன். இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஷார்ட்கட்டு. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாம். சரியா? புரிஞ்சவங்களாம் கை தூக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் ஷார்ட்கட்டு. இப்போ ஷார்ட்கட் ரெடியா இருக்கு. யூஸ் பண்ணலாமா? ரெடியா? கிளியரா? ம். Now shortcut is waiting for you. Now clear students. ம். நோட் பண்ணி வச்சுல? நோட் பண்ணி வச்சுல? ஓகே. பாப்போமா? பாப்போமா? என்ன ஷார்ட்கட்டு? சரியா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சதுல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 நியூட்டன் 10 நியூட்டன் ஒன்று 30 நியூட்டன் ஒன்று 60 நியூட்டன் ஒன்று. ஏன் இப்போ கவனிக்கலாம். கவனிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல நமக்கு 3 kg, இந்த இடத்துல நமக்கு 2 kg, இந்த இடத்துல நமக்கு 1 kg. கரெக்டா? 1 kg. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் அப்போ என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? டென்ஷன் ஃபோர்ஸ் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா எந்த பாயிண்ட்ல கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டுக்கு கீழே உள்ள வெயிட் பார்த்தோம். இங்க என்ன தெரியுமா? எங்க கேட்குறாங்களோ அங்க மேல உள்ள வெயிட்டை பார்க்கணும். அப்படிதான். இப்போ இங்க கேட்குறாங்களா, இந்த கான்டாக்ட் கிட்ட கேட்குறாங்களா, இந்த கான்டாக்ட் கிட்ட கேட்குறாங்களா, அப்ப அந்த இடத்துல கை வச்சு நீங்க மேல பாருங்க. மேல பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் வரும்? மேலே சார் மேல 1 மாஸ் தான் சார் இருக்கு. மேல 1 மாஸ் தான் இருக்கா? அப்ப நமக்கு ஒரு வெயிட்டா எவ்வளவு வரும்? வெயிட் 1 × G 10 நியூட்டன். அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா எவ்வளவு வரும்? A B மேல கொடுக்கறதும் B A மேல கொடுக்கறதும் எவ்வளவு அப்படின்னா மேல ஒரே ஒரு வெயிட் தான் இருக்கு, 10 நியூட்டன். முடிஞ்சு போச்சு. டென்ஷனுக்கு கீழே உள்ள வெயிட்டை பார்க்கணும், நார்மல் ஃபோர்ஸ்க்கு மேலே உள்ள வெயிட்டை பார்க்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்குறாங்களா, இந்த இடத்துல கேட்குறாங்க நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸு. அப்படியே மேலே பாருங்க எத்தனை வெயிட் எத்தனை மாசம் தெரியுது? 2 kg ஒன்று 1 kg ஒன்று. அப்போது N வந்து பி மேலே C கொடுக்குறதும் இல்லை C வந்து B மேலே கொடுக்குறதும் மேலே உள்ள எத்தனை வெயிட்? 2 வெயிட். எவ்வளோ வரும் நமக்கு? 10 + 20 30 நியூட்டன். அடுத்து இந்த இடத்துல கேட்குறாங்களா, இந்த இடத்துல கேட்குற ஃப்ளோருக்கும் இதுக்கும் கேட்குறாங்களா? அப்போ மேலே பாருங்க, மேலே பார்த்தா 3 வெயிட் வரும். அப்போ இந்த இடத்துல உள்ள நார்மல் ஃபோர்ஸு C ஃப்ளோர் மேலே கொடுக்குறதும் ஃப்ளோர் வந்து C மேலே கொடுக்குறதும் மேலே பார்த்தா 3 பாஸு. அப்போ 10 + 20 + 30 ஆன்சர் வந்து 60 நியூட்டன். தொலிக்கே பீச்சாக்கே முடிஞ்சு போச்சு. கதம் ஈஸியா முடிஞ்சா? நோ ஃப்ரீ பாடி டயக்ராம், நோ நீட் ஃப்ரீ பாடி டயக்ராம், நோ நீட் ஈக்குவேஷன், ஒன்லி ஐடியா. ஆனால் ரெஸ்ட்ல இருக்கணும். தங்கங்களா நம்ம சோல்ஜர்ஸா இது எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட். ஓ டென்ஷன் ஃபோர்ஸ்னா கீழே பார்க்கணும், கீழே உள்ள வெயிட். நார்மல் ஃபோர்ஸ்னா மேலே உள்ள வெயிட். அப்படித்தான். சரியா? ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையவும் தெரியணும். ஸோ இப்போ நம்ம 2 ஃபோர்ஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ். கிளியர் ஓகே. அது நிறைய பார்க்கணும்ப்பா கமலேஷ். இது வந்து பார்க்க வேண்டியது இருக்கு நிறையா. அதுக்கு லாக் அண்ட் பிளாக் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் நடத்தினா தான் புரியும். சரி எழுதிட்டீங்களா? அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல வேற என்ன இருக்கும் சார் கேட்டிங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு, பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே முடிஞ்சுது. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குப்பா. இந்த எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபோர்ஸ் இல்லைப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங், அதோட சும்மா பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா?
ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு. இதோட முடிச்சிடலாம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, வீக், ரொம்ப ரொம்பலாம் சொல்ல போகிறதில்ல, ரேஞ்சும் இது மட்டும் தான் சொல்ல போகிறேன். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். சரிங்களாப்பா. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ சார் இருக்கும்? ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை காமிக்கிறப்ப வெயிட் பண்ணுங்க. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னப்பா எதனாலப்பா நமக்கு இது 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 வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குப்பா? புரோட்டானுக்கு, சரிங்களா, ஒரு நியூட்ரானுக்கு, இல்லை ஒரு புரோட்டான் நியூட்ரானுக்கு, சரிங்களா. ஆனா எங்க தான்? இன்சைடு த நியூக்ளியஸ், இன்சைடு த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்குள்ள தான், இன்சைடு த நியூக்ளியஸ் மட்டும் தான் நமக்கு, இன்சைடு த நியூக்ளியஸ். புரோட்டான் நியூட்ரான் சரிங்களா. ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். அட்ராக்ட் பண்ணி தானே வச்சிருக்கு. புரோட்டானையும் அட்ராக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. நியூட்ரானையும் அட்ராக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. சரிங்களா. அந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. சரிங்களாப்பா. அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் நமக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாப்பா ரேஞ்ச் என்ன சார் அப்படின்னா, ரேஞ்ச் நான் சொல்லிட்டேன்ப்பா. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எது வரைக்கும் தான்? நியூக்ளியஸ் சைஸ் தான். நியூக்ளியஸோட சைஸ் தான். என்ன நியூக்ளியஸோட சைஸு? 10⁻⁻15 மீட்டர் தான். அது வரைக்கும் தான் ரேஞ்சு. அதை தாண்டுனா அது இருக்காது. லோக்கல் ஆள் வச்சுக்கேன், லோக்கல் ரவுடி மாதிரி அந்த ரேஞ்ச் அதுக்குள்ள மட்டும்தான். சரிங்களா. அதுக்கப்புறம் இது எதுக்கு ரீசன் அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒரு நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்குன்னா அது காரணமே நம்மால் தான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் காரணமே நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூக்ளியஸ் காரணமே நம்ம ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். சரிங்களா. இந்த ஃபோர்ஸ் யார் ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, எலக்ட்ரான் இருக்குல்ல, எலக்ட்ரான் வந்து டு நாட் ஃபீல் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். எலக்ட்ரான் வந்து எந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ணாதுன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா அதாவது நியூக்ளியஸை விட்டு வெளியில இருக்குல்ல, இப்போ ஃபீல் பண்ணாது. ஒன்லி எலக்ட்ரான் வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஃபோர்ஸ்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரிங்களா. இதுவே நீங்க வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இது வந்து உங்களுக்கு நடத்தணும்பா கெமிஸ்ட்ரியில இல்ல 12th நடத்துவாங்க. இது வந்து எந்த ப்ராசஸ் வந்து நீங்க வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்க்கலாம்னா பீட்டா டிகே. சரிங்களாப்பா. அப்புறம் இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ல எனர்ஜி, ஸ்டாரு நாட் பிளானட். இப்போ சன் எடுத்துக்கலாம்ல, சன்ல வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஹைட்ரஜன்லாம் சேர்ந்து உங்களுக்கு அப்படித்தானப்பா. அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ்ல எந்த ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு எக்ஸாம்பிள் சன். எந்த ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஆனா இதோட ரேஞ்ச் வந்து இது ரெண்டையும் நீங்க படிக்கணும்னா நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்கப்பா. இதை நான் தனியும் ஒரு டாபிக்கா நடத்தணும்னா அது ஒரு மணி நேரம் போகும். சரி, அதை நீங்க படிச்சுக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. பட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பீட்டா டிகேல எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்டார்ல நமக்கு என்ன வரும்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நியூக்ளியஸை விட சின்ன ரேஞ்ச் தான். சப் நியூக்ளியஸ். சரிப்பா. நியூக்ளியஸோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சப் நியூக்ளியஸ் அப்படின்னா நியர்லி வந்து பாத்தீங்கன்னா 10⁻⁻16 மீட்டர். இன்னும் சின்னதா இருக்கு. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து இன்னும் சின்னதா இருக்கு. ஓகேங்களா. சரி, இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 4 ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஐடியா. இந்த 2 ஃபோர்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க கெமிஸ்ட்ரிலையும் அண்ட் வந்து ஃபிசிக்ஸ் 12thலையும் நீங்கள் ரொம்ப டீப்பாக படிப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸை பார்த்தோம். நமக்கு தேவையான 2 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸை ரொம்பவே தெளிவாக பார்த்துட்டோம். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், இன்னொன்று வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதில் என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த டாபிக்லேருந்து அவங்க என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, எந்த ஃபோர்ஸு அந்த ஆர்டர் கேட்பாங்க. இருக்கிறதுலே யார் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும். 2வது பிளேஸை யார் பிடிக்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து பிடிக்கிறாங்க. 2வது பிளேஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு. 3வது பிளேஸ் யார் அப்படின்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸு. ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். 4வது பிளேஸை பிடிக்கிறது தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் யாருன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. அது நம்மளால கம்பேர் பண்ணி ரேஞ்சையும் சொல்லியிருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட எவ்வளோ டைம்ஸ் அதிகமாக இருக்கும்னா 100 டைம்ஸ் அதிகமாக இருக்குமா. டெய்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து 100 டைம்ஸ் வந்து எந்த ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட 10 power 2 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட 10 power 13 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குமா, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸை விட. சரிங்களா. அதே மாதிரி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேட்க மாட்டாங்க, ரொம்ப ரேரு. இருந்தாலும் 10 power 39 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும். சரிங்களா. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் கையில் என்சிஆர்டி புக் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸில் எதுவும் நடத்திருந்தாங்கன்னா அவங்க நடத்திருப்பாங்க, எடுத்து பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கும் போட்டிருப்பாங்க ரிலேஷன். ஒரு புரோட்டான் வந்து ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன நடத்திருப்பாங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ ரேஷியோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா என்சிஆர்டி புக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல வரும், எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். அது புரோட்டானாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரானாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரியாப்பா. ஸோ இந்த ஆர்டர் கேட்பாங்கப்பா. இந்த நம்பர் இந்த மாதிரி ஒரு எவ்வளோ ஆர்டர் இருக்குன்னு இந்த மாதிரி நம்பர்லாம் கேட்டதில்லை இது வரைக்கும். பட் எது கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆர்டர் கேட்பாங்க, எந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ்லாம் தனித்தனியாக நடத்தணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நன்றிகள் பல. இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா, நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். சண்டே கிளாஸ் இருக்குமா அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சாட்டர்டே ரிமெம்பர் பண்ணுறேன். சரிங்களா. மேக்ஸிமம் இருக்கலாம், 50% இருக்கு. ஐ வில் ரிமெம்பர் சாட்டர்டே. தேங்க்யூ. நன்றி. அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா. சரியா, எம்பிட்டு ரிசர்ச் போயிருக்கு, அது டக்குன்னு சொல்லிட முடியுமா? ரிசர்ச்சை நம்ம எடுத்து சொல்கிறோம், அவங்க பண்ண ரிசர்ச்சை எடுத்து சொல்கிறோம். இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன். உங்கள் டவுட் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு சரியா, முடிச்சுட்டு வரேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் கிளியர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் டெலிகிராமில் பண்ணுங்கள். சரியா.